காலையில வேதத்தை எடுத்துக்கொள்வோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் செபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, எங்களை உருவாக்குங்க, என்னையும் மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். உண்மையாகவே கர்த்தர் எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எத்தனை பேருக்கு ஐசக் நியூட்டன் தெரியும்? என்ன கண்டுபிடிப்பு செய்தார் தெரியல உங்களுக்கு எல்லாம்? ஸோ ஓகே, அவர் ஐசக் நியூட்டன் பெரிய ஒரு விஞ்ஞானி, சயின்டிஸ்டாக இருந்தார். அவர் நூற்றுக்கணக்கான விஞ்ஞானங்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட கேட்டாராம், உங்களுடைய கண்டுபிடிப்பில் மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு எது? என்ன சொல்லியிருப்பாருன்னு யோசிக்கிறீங்க? மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பு எதுன்னு கேட்டாராம் ஐசக் நியூட்டனை பார்த்து. மிக சிறந்த கண்டுபிடிப்பு, நீங்கள் என்ன அதை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லியிருப்பாரு? எனி ஐடியா? ஐசக் நியூட்டன் என்ன சொல்லியிருப்பார்? அவருடைய கண்டுபிடிப்பில் மிக சிறந்த கண்டுபிடிப்பு எது? கெஸ் கெஸ். என்ன தெரியுமா சொன்னார் அவரு? நான் பாவின்னு உணர்ந்த, அதான் பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. நான் பாவி என்று உணர்ந்த, அதுதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு. ரெண்டாவது கண்டுபிடிப்பு, அவர் சொன்னாராம், என் பாவத்தை மன்னிக்க இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தமே அல்லாமல் வேறு ஒன்றுமே என்னை கண்டுபிடித்து என்னை தூக்கி எடுத்திருக்காது. இயேசுசாமியுடைய ரத்தம் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய உலக ஃபேமஸான சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தை, நான் பாவின்னு உணர்ந்தேன். இன்னைக்கு காலையில் நம்ம எத்தனை பேர் இந்த தாட்டுக்குள்ளே இருக்கிறோம்? ஆண்டவரே, நான் ஒரு நாள் பாவியாக இருந்தேன், என்னை மீட்டு கொண்டீங்க. ஒரு நாள் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், நீங்கள் என்னை மீட்டு கொண்டீங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை கையை பிடித்து என்னை கொண்டு வந்தீங்க இயேசு சுவாமி. இந்த அளவு இந்த சாட்சிகளை கேட்கும் போது எனக்குள்ளவே நான் அழ ஆரம்பித்தேன். எப்படிலாம் இல்லை, யாருமே கிறிஸ்டியன் கிடையாது, ஆனால் கர்த்தர் மிஸ்டர் ரமேஷ்க்கு அதை உணர்த்தி ஆண்டவர் அவரை கொண்டு வந்து அவருடைய அன்பை காட்டி, நீ என்னை ஏற்றுக்கோ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இப்படிலாம் சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய், அவருடைய சாட்சி இன்னும் அவர் விவரமாக சொல்லியிருக்கலாம் நல்லா. ஆனால் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அவர் ஆண்டவரை ஏற்றுக்க வச்சு, அந்த ஒரு புடிவாதம் பாருங்களேன், கட்டினா நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை தான் கட்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டுவன் சொல்லி ஒரு இந்துவா இருந்த மனிதன் இன்னைக்கு அவர் வைராக்கியமாக நின்னதுனால, அவங்க வைராக்கியத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் பார்த்தேங்க. அவங்க வீட்டில் போய் பார்த்தேன், அவங்க கூட பழகுனதில் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். ஏன்னா ஒரு விஞ்ஞானி, ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு, நான் கண்டுபிடிப்பிலே ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, நான் பாவின்னு உணர்ந்தேன். என் பாவத்தை மன்னிக்க ஒரு ரத்தம் இருக்குது, அது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான், வேற இல்லை. ஆமென். ஸோ ஆண்டவருக்கு இந்த நன்றிகளை செலுத்தி விட்டு நம்மளுடைய இன்னைக்குரிய நம்மளுடைய அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். உண்மையாகவே இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு டாப்பிக்கு வித்தியாசமான ஒரு டாப்பிக்கு. உலகத்தில் நம்ம அநேகரோடு கூட நடந்து பழகியிருக்கிறோம், நிறைய பேர் கூட நடந்து பழகியிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் கூட நான் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணேன், இத்தனை வருஷங்கள் நான் ட்ராவல் பண்ணேன். ஆனால் நான் கேட்குறேன், கர்த்தரோடு கூட நம்ம எத்தனை வருஷங்கள் ட்ராவல் பண்ணோம், எத்தனை நாட்கள் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் கர்த்தரோடு கூட. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பெரிய டாப்பிக்கு ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியம், வாக்கிங் வித் காட். என்ன வாக்கிங் வித் காட் இஸ் அது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நான் பார்த்தேன். அது ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனால தான் எல்லா கிருபையும் கிடைக்குது. ஆமென். ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனால தான் எல்லாமே கிடைக்குது என்பது ஒன்று. உலகத்தில் ஒரு பெரிதான ஒரு பாக்கியம் எது என்றால், அந்த பாக்கியம் நமக்கு கொடுக்கிறது என்னன்னாக்கா, அந்த ஒரு பெரிய பாக்கியம் அதுதான் ஒரு 3 காரியங்களை நமக்கு கொடுக்குது நம்மளுடைய வாழ்க்கையில. அது என்னன்னாக்கா, சமாதானத்தை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. 3 காரியம். இந்த 3 காரியங்களையும் உலகத்துல நமக்கு யாராலையும் தர முடியாது. பெட்டு கட்டலாம் உண்மையாவே. அதாவது சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், இது யார்கிட்டயும் உலகத்துல கிடையாது. ஸோ நான் ஏன் உலகத்தில் இருக்கிறவனோடு கூட நான் நடந்து போகணும்? கேள்வி அதுதான். உலகத்தில் இந்த 3த்தையும் எனக்கு தருகிறவர் அவர் தான். ஸோ அவருக்கு கொடுக்குற மதிப்பு தான் எனக்கு முக்கியமே ஒழிய வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது.
ஆண்டவரோடு கூட நடக்கிற ஒரு பாக்கியம். ஸோ இந்த 3 காரியங்களை அதுக்குள்ள அதோடைய சீக்ரெட்டை என்ன தெரியுமா? இந்த 3 காரியங்கள் சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம். இந்த 3 காரியங்களுடைய சீக்ரெட்டே என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி ஈஸி. ஆனா கண்டிப்பா இதை செய்யணும். இது கண்டிப்பா நமக்கு வேணும். ரொம்ப ஈஸி இதை பெற்றுக்கொள்வதற்கு. இதுக்கு கஷ்டமே கிடையாது. ஆனா இதை தான் நம்ம ரொம்ப டஃப்பா பார்ப்போம். ஆண்டவரோடு கூட நடக்கிறது, ஆண்டவரோடு கூட வாக்கிங் வித் காட் நிறைய பேருக்கு இது கஷ்டம் வாழ்க்கையில. என்னால முடியாது பாஸ்டர், என்னால நடக்க முடியல பாஸ்டர், நான் விழுந்துடுறேன் பாஸ்டர். மனுஷனோடு கூட எப்படிங்க நடக்கிறோம்? மனுஷனோடு கூட விழுந்து போறோம். அதை நம்ம மறந்துடுறோம். எத்தனை பேரோடு கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்? இத்தனை வருஷங்கள் நான் இந்த மனுஷனோடு கூட நடந்து வந்தேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது, எத்தனை பேர் பகைச்சுக்கிட்டு போறோம். ஸோ இது நமக்கு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறோம் இதை ஏத்துக்குது. ஸோ இஸ் எவ்ரிடே வாக்கிங் வித் காட் ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரோடு கூட நடப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில எத்தனையோ மனுஷர்கள் நம்மோடு கூட நடந்து வந்திருக்கிறார்கள். நிறைய பேர் நம்மளை கடந்து போய் விட்டார்கள். நிறைய பேர் நமக்கு பின்னால இருக்கிறார்கள். நிறைய பேர் நின்று கொண்டு நம்மளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு கூட நடந்து கொண்டு இருப்பவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எத்தனை பேர் நமக்கு பின்னால போயிட்டாங்க, எத்தனை பேர் நமக்கு முன்னாடி போயிட்டாங்க, எத்தனை பேர் நம்மளை நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சிலருங்க என்ன பண்றாங்க? நமக்கு ஏமாற்றங்களை தந்து விட்டு போனார்கள். சிலர்கள் பாடங்களை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர்கள் சந்தோஷத்தை தந்து விட்டு போயிருக்கிறார்கள். ஸோ இந்த 3 காரியங்களில இந்த 3 பேர்களும் உண்டு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கிறோம் இந்த உலகத்துல? இந்த 3 பேரையும் கர்த்தர் ஏன் சிலரோடு கூட நடந்தார், சிலர்கள் ஏன் கர்த்தரோடு கூட நடந்தார்கள்? இந்த வேதத்தில் ரொம்ப அருமையான ஒரு மனிதன் உண்டு. ஏனோக் கர்த்தரோடு கூட நடந்தார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சோ ஆண்டவரோடு கூட சஞ்சரித்ததுனால, தேவனோடு கூட சஞ்சரித்ததுனால நோவாக்கு கிடைத்த பாக்கியங்கள் அநேகம். ஒரு விடுகதை இருக்குது, அந்த விடுகதையை நல்லா கவனிங்க. பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. நிறைய முறை நம்ம கேட்டிருக்கிறோம் இந்த விடுகதையை, தெரியாதவங்க யாரும் கிடையாது. என்ன அதாவது, என்னோட இருப்பான், நான் சென்றால் செல்லுவான், நான் நின்றால் நிற்பான், நான் இறந்தால் இருப்பான், முன்னால் செல்லுவான், பின்னால் வருவான், பகலிலே அவனை காண்பது கடினம். ஆண்டவரோடு கூட நடந்தா இதே தான். நமக்கு நம்ம கூட இருப்பாரு, நம்ம கூட நிற்பாரு, நமக்கு முன்னாடி போவாரு, நம்ம கூடவே நிற்பாரு. ஆனா அவரை பார்க்க முடியாது. அவரோடு கூட இருங்க. அவர் உங்க நிழல் மாதிரியே உங்க கூட நடக்கட்டும். ஆமென். ஒரு நிழல் மாதிரியே அவரை உங்க கூட வைங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. நிறைய பேர் நம்மளுடைய வாழ்க்கையில மறந்துடுறோம் ஆண்டவரை. ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷம் சல்யூட் ஆண்டவரே, நான் போயிட்டு வரேன் ஆண்டவரே, அப்புறமா வரேன், வேற ஏதாவது வரும்போது நான் வரேன். கர்த்தர் அங்கதானே கோவப்படுவாரு, கர்த்தர் அங்கதாங்க அவருக்கு பிடிக்காது. நோவா அப்படி இல்லை. நோவா ஆண்டவரோடு கூட நடக்க பழகி கொண்டார், சஞ்சரித்து கொண்டார். இயேசுவோடு நடப்பது அப்படிதான் இருக்க வேண்டும். தேவனோடு சஞ்சரித்து வாழ்ந்த நோவாவுக்கு தேவன் இடைப்பட்டார், அவனோடு பேசினார். தேவன் தம்முடைய ஒரு பெரிய ப்ராஜெக்டை நோவாவுக்கு சொல்றார். எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்! இப்பெல்லாம் ப்ராஜெக்டாக்க ஒரு 10 பேர் உட்காருவாங்க கமிட்டியில. அந்த 10 பேருடைய 10 பேர் ஐடியாவும் 100 ஐடியா சேரும். சும்மா கிடையாது. ஒரு ப்ராஜெக்டை கொடுக்கறதா இருந்தா தனியா ஒரு ஆள் ஒரு ப்ராஜெக்டை செய்யவே முடியாது. நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ப்ராஜெக்டை எடுத்து செய்யணும்னாக்கா எனக்கு அவங்க உதவி தேவை, இவங்க உதவி தேவை. தனியா நடந்தாருங்க ஆண்டவரோடு கூட, அவரோடு கூட சஞ்சரித்தாருங்க, தேவனோடு கூட இருந்தாருங்க. அந்த நோவாவுக்கு கர்த்தர் நேரா சொல்றாரு, ஒரு ப்ராஜெக்ட் சொல்றாரு. அது எப்போ அது சொல்ற அவர் ப்ராஜெக்ட் நோவாவுக்கு சொன்ன உடனே மழை வருவதற்குரிய எந்த அறிகுறியும் கிடையாது. அறிகுறியே கிடையாது. அறிகுறி இல்லாத நேரத்துல தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அறிகுறி சொன்னாங்கல்ல, அவர் கனடா மாப்பிள்ள எப்படி இருப்பாரோ என்னவோ, ஏமாத்திடுவாங்களோ அப்படியோ, அறிகுறியே கிடையாது. இன்னைக்கு அறிகுறி இருக்குதா இல்லையா? அவங்க பண்ண ஜபெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. எனக்கு நல்ல ஜபிக்கிறவனும், எனக்கு நல்ல கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனும் எனக்கு தேவை, அவ்வளவுதான் அவங்களுடைய அறிகுறியா இருந்துச்சு. கர்த்தர் அந்த அறிகுறியை கனம் பண்ணினாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மழை வருவதற்கு ஒரு அறிகுறியே கிடையாது. கர்த்தர் பேசுறாரு, நோவா நீ ஒரு பேழையை கட்டு. நீ கட்டுவீங்களா?
ஆண்டவரே மழையே வரல, இந்த ஊர்ல மழையே வராது, எப்படி ஆண்டவரே கட்டுவேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாது ஆண்டவரே, எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாது. தேவனுடைய வார்த்தையை நம்பி பேழையை கட்டினாரு, குடும்பமே காப்பாற்றப்படுகிறது. ஆமென். ஒரு நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்ததுனால குடும்பமே காப்பாற்றப்படுகிறதுங்க. அல்லேலூயா. குடும்பமே. கர்த்தர் இன்னைக்கு தேடுகிற நோவாக்கள் அப்படிதான் இருக்கணும். நம்ம தேடுறாரா, நம்மள பேசுறாரா, நம்மள கூப்பிடுறாரா, இதோ அடியேன் ஆண்டவரே, நான் இருக்கிறேன் சாமி, நான் இருக்கிறேன் ஆண்டவரே. சோ ஒரு மனிதன் நோவா, போதுங்க. ஒரு மனிதன் நோவா, ஒரு கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ஆபத்துல இருந்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்துச்சு. ஒரு குடும்பத்தையே. கர்த்தர் இன்னைக்கு தேடுற அந்த நோவாக்கள் நம்ம மத்தியில இருக்கிறோம். கர்த்தர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. நீ தான் அந்த நோவாவா இருக்கலாம். நீ தான் அந்த நோவா. உன்கிட்ட நான் ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துட்டேன். டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, டு டேக் கேர் ஆஃப் யுவர் சர்ச், டு டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். ஹலோ, புரியுதுங்களா? உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் அந்த ப்ராஜெக்டை நம்ம கேட்டோம்? சும்மா பெத்து போடலைங்க பிள்ளைகளை, சும்மா நம்ம வைக்கலங்க ஒரு குடும்பத்தை. கத்தரு சும்மா கொடுக்கலங்க அந்த கத்தரு நம்மளுக்கு ஒரு குடும்பத்தை. நீ ஒரு பெரிய கீழ்ப்படிதல் கூட இருக்கணும், நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் இந்த உலகத்துல சொல்லிதான் உங்களை நம்பி ஒரு குழந்தைய கொடுத்திருக்கிறாரு, குழந்தைகளை கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு ப்ராஜெக்டை கொடுத்திருக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி எடுத்து நடத்திட்டு இருக்கிறேன்? எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தேவனோடு கூட நடக்க கடந்து கொண்டு இருக்கணும். நம்ம தேவனோடு நடக்க பழகி கொள்ளணும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பாத்தீங்களா? கடவுளை முன்னாடி வைங்க, கடவுளை முன்னாடி வைங்க. பெரிய செய்தி இன்னைக்கு அது. கடவுளை முன்னாடி வைங்க, போதும். எல்லாமே மீதி கர்த்தர் பார்த்துப்பாரு. கடவுளை முன்னாடி வைக்கிறதுல சொந்த பந்தங்களை முன்னாடி வையே, வீட்டை முன்னாடி வை, தேவையை முன்னாடி வை, அப்பாவை முன்னாடி வை, அம்மாவை முன்னாடி வை, பிள்ளைகளை முன்னாடி வை, அதுக்கப்புறம் கடவுள். கர்த்தர் அதை கேட்கல. முதல் பணத்தை வை, முதல் பிசினஸ் வை, முதல் ஆபீஸ வை, முதல் எல்லாத்தையும் வை, அதுக்கப்புறம் கர்த்தர். நோ, கர்த்தர் அதை கேட்கல. இன்னைக்கு நம்ம கிட்ட கர்த்தர் கேட்கல. எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தேவனோடு கூட நடக்கிறியா? நிறைய பேர் தேவனோடு நடக்கிறத மறந்துட்டோம். ஆதியில இருந்த அன்பை மறந்துட்டோம். அன்னைக்கு ஜெபம் பண்ணின நாட்கள் உண்டு. நல்லா ஜெபம் பண்ணோம், தேவனோடு கூட நடக்கணும். ஆண்டவரே நீங்க இல்லாம நான் இருக்க முடியாது ஆண்டவரே. அன்னைக்கு செய்த ஜெபங்கள், அன்னைக்கு கண்ட தரிசனங்கள், நீ தேவனோடு கூட நடந்ததுனால கர்த்தர் தரிசனத்தோடு பேசினாரு. நீ தேவனோடு கூட நடந்ததுனால அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகாம இருந்தது. தேவனோடு கூட நடக்காம போயிட்டோம் பாருங்க. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்த பாருங்க, பிரிச்சுடுவாருங்க. சாத்தான் பிரிச்சுடுவாங்க. சாத்தானுடைய நோக்கம் அப்படிதான். நிறைய பேர் தினமும் 3 வேளை ஜெபிப்பது, வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருப்பது, இது போன்ற நல்ல பழக்கங்களெல்லாம் நம்ம வச்சிருந்தோம். நிறைய பேர் வச்சிருந்தீங்க. கண்டிப்பா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும், ஒரு நாள் ஆச்சும் 3 வேளையும் ஜெபம் பண்ணணும். ஆனா காலம் செல்ல செல்ல உலக கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே அனலுமின்றி குளிருமின்றி நம்மளை சிலரை வெறுமையாக்கி விட்டது. அனலுமின்றி குளிருமின்றி வெறுமையாக்கிச்சு. அனலும் இல்ல, குளிரும் இல்ல, ஆனா நான் பக்தியா இருக்கிறேன்ல. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் பக்தியா இருக்கிறேன்ல, ஐயோ அப்பா நான் பக்தியா இருக்கிறேன். ஆனா எங்க அந்த ஜெபம், எங்க அந்த பைபிள் வாசிப்பு, எங்க போச்சு அந்த 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 ஒரு பக்தி வைராக்கியம்? ஆண்டவருக்காக நான் வைத்திருந்த ஒரு பக்தி வைராக்கியம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் சொன்னார் இல்ல, எல்லாமே இருக்குது என்கிட்ட. ஆனா ஏதோ ஒரு மிஸ் ஆகுது. நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யல, நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு அவங்க சர்ச்சில் அவர் இவாஞ்சலிசம் ஒர்க்குக்கு இன்சார்ஜா இருந்து நடத்திட்டு இருக்கிறார், கொண்டு போறாரு. மாசத்துக்கு ஒரு நாள் போயிடுவாங்க உபவாச ஜெபம் முடிஞ்ச உடனே. கண்டிப்பா நான் சொல்றேன், ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்காக மிஸ் ஆகி கொண்டிருக்குன்னா, நீ ஆண்டவருக்காக எதையோ நீ உழைக்காம இருக்கிற, ஆண்டவருக்காக செய்யாம இருக்கிறோம். ஆண்டவர் அதை பிரேக் பண்ணியே வைப்பாரு, அதை பிளாக் பண்ணியே வைப்பாரு. அப்புறம் வச்சுக்கோ அந்த அப்ளிகேஷன் அப்புறம் பார்க்கறேன் ஆண்டவர். சோ சில காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் என்ன ஆகிடுனாக்கா, உலகத்துல இருந்து ஆண்டவருக்கும் நமக்கு நடுவில் ஒரு பெரிய பிரிவினை உண்டாக்கிடும். இது நல்லா இருக்குது அப்படியே போவோம், அது நல்லா இருக்குது. நான் என்னதான் சொல்றேன், எந்த சூழ்நிலை வந்தாலும், நீ உயர்ந்தாலும் சரி, நீ தாழ்வானாலும் சரி, ஏசப்பா நான் உங்களை விடவே மாட்டேன், நான் உங்களை விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஆண்டவருக்கு வாயளவு இல்லை,
நீ உள்ளத்திலிருந்து நீ சொல்றன்ட்டு அவருக்கு தெரியணும். He knows everything. He knows everything. அவருக்கு தெரியணும். நீ அவரை தான் பார்க்குற, நீ அவர்கிட்ட தான் பேசுற, நீ அவருக்காக தான் நிற்கிற. நான் அடிக்கடி சொல்லுவேன், யூத் மீட்டிங்கில் சொல்லுவேன், இல்லை மற்றவங்களுக்கும் சொல்லுவேன், ஆண்டவருக்கு தெரியும் என்னை பற்றி என்ன யோசிப்பாருன்னு. ஏன்னா அது ஒரு லூஸ், எப்போ பாரு என்ன தான் நினச்சிட்டு இருக்கோன்னு என்னை பற்றி யோசிப்பார். பேசிக்கிட்டே இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா எனக்கு தெரியும், ஆண்டவரே உங்களுடைய அனல் இல்லாம ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அனல் இல்லாம குளிரும் இல்லாம கொஞ்சம் கேட்டுக்கலாமே, இந்த பாட்டு நல்லா தானே இருக்குது, கொஞ்சம் இந்த சீரியலை பார்த்துக்கலாமே, கொஞ்சம் பேசிக்கலாமே, கொஞ்சம் ஆண்டவர் விட்டு வேலை இல்ல. கர்த்தர் விரும்பலாத. He is a possessive God. நம்ம மேல அவர் பொசசிவா இருக்கிறாரு. ஏன்னா உன்னை ஸ்பெஷலா ஆசீர்வதிக்க தான் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லார மாதிரி ஆசீர்வதிக்க அவர் விரும்பல, ஸ்பெஷலா ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு ஆண்டவர். ஸோ இன்னைக்கு இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. ஆண்டவர் இந்த உலகத்தின் சிற்றின்பங்களையும் உலகத்தின் காரியங்களையும் ஐஸ்வர்யத்தையும் எல்லா காரியம் உலகத்தின் மயக்கங்களையும் நம்பி போகும்போது சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதாவது அனுபவித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். என்னடா என்ன நல்லா இருந்தோம் என்னமோ ஆயிடுச்சு, எப்படியோ இருந்தோம் என்னமோ நடக்குது, ஏதோ உங்களுக்கு தெரியாது. என்னைக்கு அந்த உணர்வு நம்மளுக்குள்ள வருகிறதோ அன்னைக்கு தான் நம்ம உணர ஆரம்பிக்கும். கர்த்தர் யாரோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த டாபிக் என்ன அப்படியே என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. கர்த்தரோடு கூட நடக்கிறோமா, நம்ம ஆண்டவரோடு கூட நடக்கிறோமா? ஆண்டவரோடு கூட நடக்கலனாக்கா எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் கொண்டு போய் உட்கார வச்சு நம்மளை அழ வச்சுட்டே இருப்பான். ஆனா கர்த்தரோடு கூட நடந்து பாருங்க, வருகிற ஒரு சாத்தானும் தோத்துக்கிட்டே போவான். ஆண்டவர் அதை தோற்கடிக்க வைப்பாரு, ஜெயிக்க விடவே மாட்டாரு. நறுக்கிற மாதிரி ஓடுவாங்க, உடைக்கிற மாதிரி வருவாங்க. நீங்க பாத்தீங்களே என்ன ஒரு கலக்கம் எங்களுக்கு. என்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உன்னை வெட்டிடுவேன், உன்னை குத்திடுவேன், வீட்டுக்கிட்டே முன்னாடி வந்து கிட்ட நெருங்க விடவே மாட்டாருங்க. ஏன்னா தேவனோடு கூட நடந்து பாருங்க, தேவனோடு கூட நடந்து பாருங்க. அந்த மனசு கஷ்டமா இருக்குது. அதை சொல்லும் போதே எனக்கு வேதனையா இருக்கும். எதுக்காக இவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குதுன்னு தெரியலையே. எனக்கு கூட மனசு கஷ்டமாகும், எனக்கு மனசு கஷ்டமாவாது நான் சொல்லல. ஆனாலும் எனக்கு ஒரு வழி தெரியும், அவர் தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்கிட்ட ஓடிடுவேன். எந்த டைமா இருந்தாலும் சரி நான் அவர்கிட்ட ஓடிடுவேன். ஆண்டவரே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஏதோ ஒரு பிசாசு வந்து என்னை தாக்க ஆரம்பிக்குது, ஏதோ ஒன்று எனக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்குது, இதெல்லாம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. அறிகுறி இருக்குதுங்க, சில அறிகுறி. ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது சில அறிகுறிகள் என்னன்னாக்கா, புதிய குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாகும். அதே ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல அவங்க மாட்டிக்கொள்ளவே, ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிறதுனால அவங்க இப்படிப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. மாட்டிக்கினாலும் வழியை தப்பித்துக்கொள்ள ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். அந்த வழிகளை உண்டாக்கி தப்பிக்க வைத்து உன்னை சந்தோஷமாக்குவார் ஆண்டவருடைய. ஆனா ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது குழப்பம் வரும் பாருங்க. உங்களுக்கே புரியாது ஏன் குழப்பம் வருது. வீட்டுல ஏன் சண்டை வருது தெரியாது, ஏன் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது தெரியாது, அங்க ஆண்டவர் இல்ல. ஏன் பிள்ளைகள் மூலமா சண்டை வருது தெரியாது, அங்க ஆண்டவர் இல்ல. ஏன் பண விஷயத்துல சண்டை வருது தெரியாது, அங்க ஆண்டவர் இல்ல. ஈஸியா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவர் இல்லாம யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. ஆண்டவர் இல்லாம யாருமே வாழவும் முடியாது இந்த உலகத்துல. ஒன்ஸ் நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டீனாக்கா அவருக்கு நீ தேவை, என்னைக்குமே நீ தேவை. மிஸ்டர் ரமேஷுக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு தேவை. உனக்கு ஒன்னும் புரியல, உன்னை யாரு கைட் பண்ணுவாங்க தெரியல, ஆனா நான் கைட் பண்றவா, நான் சொல்லி தரவா, நான் உனக்கு காட்டுறவா. நீ மேட்ரிமோனில தான் போடுவ, அப்ப கூட நான் உனக்கு நல்ல பொண்ணா காட்டுறேன். அதுல மேட்ரிமோனிக்கு போய் தோத்து போனவங்க கூட இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இங்க ஜெயிக்க வச்சாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வனிதாவை நான் உனக்கு வச்சிருக்கிறேன், அவங்க பாம்பேல இருக்கிறாங்க, அங்கிருந்து உனக்கு கொண்டு வருவேன் நானு. வண்டர்ஃபுல் காடுங்க, வண்டர்ஃபுல் காட். அவரை போல ஒரு தேவனை நம்ம இழந்துடுறோமே நம்மளுடைய வாழ்க்கையில். அநேக முறைகள் நம்ம இழந்துடுறோங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிற சில 5-6 பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாக்கிங் வித் காட். அதாவது ஆண்டவர் கூட நடக்கிறதுனால நமக்கு நன்மையான காரியங்கள் என்னென்ன. முதலாவது காரியம், ஆண்டவரோடு கூட தினமும் நடக்கிறதுனால, முதலாவது காரியம் ஆண்டவரோடு கூட தினமும் நடப்பதுனால நமக்குள் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth உண்டாகும்.
ஸ்பிரிச்சுவல் growth. நம்ம ஆண்டவர் கூட நடந்து பாருங்க, ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே போவீங்க. மனுஷன் பெருசா வளருது இல்ல, அகலமா வளருது இல்ல, நீளமா வளருது இல்ல. ஸ்பிரிச்சுவல் growth உனக்குள்ள இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்குள்ள இருக்குதா? ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்குள்ள இருந்தாலே இங்க வந்து மைக்கு பிடிச்சி நின்னாலே வித்தியாசமா பேச ஆரம்பிப்பீங்க. உங்க மேல இருக்கிற அனாயிண்டிங் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். கண்டிப்பா நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் growth is very important நம்மளுடைய வாழ்க்கையில. உலகத்தின் காரியங்களை மேற்கொள்ள ஆவிக்குரிய ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தேவைப்படுகிறது. உலகத்துல எவ்வளவு நடக்குது. நம்மளை சுத்தி குடிக்காரங்க, கஞ்சா எடுக்கிறவங்க, நம்மளை சுத்தி விபச்சாரம், வேசிதானம், ஐயோ பாவம், எல்லாமே. பயம் மட்டும் இருக்குது. யோ, என் பிள்ளைங்களை எப்படி நான் வளர்க்க போறேன், என் பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்க. இதுக்கு தேவையே உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம். எங்க அம்மா அப்பாவை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னாக்கா ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி குடும்ப ஜெபம். மத்தியானம் சாப்பிட வருவாங்க, அப்போ 2 பேரும் முட்டி போட்டு தான் சாப்பிடறதுக்கு போவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு ஆபீஸ் முடிச்சுட்டு வருவாங்க, அப்பவும் 2 பேரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நாங்க மட்டும் இல்ல, பிள்ளைகள் மட்டும் இல்ல, சந்ததி சந்ததி சந்ததியாகவே கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆமென். மறக்க மாட்டாருங்க, மறக்க மாட்டாரு. கர்த்தர் என்னைக்குமே மறக்க மாட்டாரு. அன்னைக்கு நான் போய் செங்கல்பட்டுல நாங்க வாழ்ந்த வீட்டு முன்னாடி உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீட்டில் தானே ஆண்டவரே 4 ஊழியக்காரர்களை உருவாக்குனீங்க. இந்த வீட்டில் தானே ஆண்டவரே ஒரு ரூம்ல நான், எங்க அண்ணன், அக்கா எல்லாரும் தனித்தனியா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பல மணி நேரங்கள் ஜெபித்த வீடு அது. மிஷனரியாக நான் ஒரு நாள் கடந்து சென்ற வீடு அது. எங்க அம்மா அப்பா ஒரு நாள் ஆபீஸ் முடிஞ்சு வந்தாங்க. வந்து 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட வந்தாங்க. டைனிங் டேபிள் கிட்ட சாப்பிட வராங்க. தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வெளியில போய் திறந்து பார்த்தா ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அங்கி போட்டுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாராம். அவரை உள்ள கூப்பிட்டாங்க. ஓ, பார்த்தோன்னே பாஸ்டர் நினச்சிக்கிட்டாங்க. பாஸ்டர் தான். பாஸ்டர், உள்ள வாங்க. யாரு இன்னா ஏதுன்னு ஒண்ணு தெரியாது. வாங்க, நாங்க சாப்பிட போறோம், எங்க கூட வந்து சாப்பிடுங்க. இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டாங்க. 3 பேரும் உட்காந்து டேபிள் மேல உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த காலத்துல என்ன சாப்பிட்றாங்க, பேசுறாங்க. அவரும் கையெல்லாம் கழுவிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறமா திடீர்னு ஒரு 2 மினிட்ஸ் அவர் அப்படி போயின உடனே எங்க அம்மா அப்பாக்கு, அவர் வந்தாரு, அவர் பேரை கேட்கலையே, எங்கிருந்து வந்தாரு? ஓடி போயிட்டு வெளியில போயிட்டு தேடுறாங்க. அவரை போயிட்டு கூப்பிட்டு அவர் பேரை கேட்கலாம். எங்கிருந்து வந்தா? ஆளே காணுங்க. அவர் யாருமே தெரியல. சும்மா அப்படிதான் 1 மினிட்டுக்குள்ள ஆளே காணும். இயேசு கிறிஸ்து வருவார், நீ அவரோடு கூட நடந்து பாரு. உன் வீட்டுக்கு வருவார், உனக்குள்ள வருவார், உன் கூட உட்காந்து சம்பாஷிப்பார், உன் கூட உட்காந்து சாப்பிடுவார். நடந்து பாருங்க. ஸ்பிரிச்சுவல் growth is very important. ஒவ்வொருத்தரும். போன வருஷம் நான் அப்படி இருந்தேன். 2024 என்னுடைய ஸ்பிரிச்சுவல் growth எப்படி இருக்கிறது? போன வருஷம் கொஞ்சம் ஒல்லியா இருந்தேன், இப்போ நான் குண்டாயிட்டேன். அதை கேட்கலங்க ஆண்டவர். How is your spiritual growth? நீ ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி உனக்குள்ள இருக்குதுனாக்கா, முன்னாடி யார் வந்தாலும் நீ ஆமேன் சொல்லிட்டே இருப்ப. யார் எதை பேசினாலும் ஆமேன் அல்லேலூயான்னு சொல்லிட்டே இருப்ப. உனக்கு இப்படி திரும்ப டைம் இருக்காது, அப்படி திரும்ப டைம் இருக்காது. உனக்குள்ள ஒரு ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார், உன்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதாங்க ஸ்பிரிச்சுவல் growth. அதான் ஸ்பிரிச்சுவல் growth. இங்க பாத்துக்கணும், அங்க பாத்துனா ஐயோ டைம் ஆயிடுச்சு, தூங்கலாமே, எப்படி டைம் பாரு, எவ்வளோ டைம், ஏசி ஓடுதா, இதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது. உனக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதுனாக்க இதெல்லாம் பார்க்க டைம் இருக்காது. டைம் ஆயிடுச்சு போலாமா, பாஸ்டருக்கு டைமை காட்டுறது, இதெல்லாம் நடக்காதுங்க. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கர்த்தர் கரிசனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீ எனக்கு எவ்வளவு டைம் தர? 6 நாள் ஓடுனல்ல, 7வது நாள் எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் ஆண்டவருக்காக உட்காரும் ஐயா, ஆண்டவருக்காக உட்காரும் ஐயா. காலையில் எழும்பி அழுது ஜோம் பண்ணிட்டு வரேன். நான் காலையில் எழும்பி ஜோம் பண்றேன், டைமை பார்க்கறேன், ஷார்ப்பா 3:30 மணிக்கு எழுப்பி விடுறாரு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நீங்க நைட்ல எப்போ எழுப்பி விட்டாலும் ஜோம் பண்ணுவேன் ஆண்டவரே, எப்போ எழுப்பி விட்டாலும் அழுது ஜோம் பண்ணிட்டு வரேன். ஆண்டவரே நீங்க பேசுங்க. என் கூட கர்த்தர் நடக்கிறாரா? என் வீட்டுக்குள்ள கர்த்தர் நடக்கிறாரா? என் வாழ்க்கையில கர்த்தர் நடக்கிறாரா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். பெனிஃபிட்ஸ். சாத்தானின் சக்திகளையும் வேண்டாத தீமையான காரியங்களையும் மேற்கொள்ள ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் அவசியம்.
ஆவி ஸ்பிரிச்சுவல் growth இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சாத்தானுடைய சக்திகளை எப்படி மேற்கொள்வீங்க? எப்படி ஒரு ஸ்பிரிட் ஆஃப் டிசன்மென்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? இது தப்பு, இவங்க தப்பு, அவங்க செய்யறது சொல்றத நம்ம நம்ப கூடாது. எப்படி தெரியும்? எல்லா சொல்றது நம்பிக்கை வேண்டியது. அப்படியா போக வேண்டியது கும்பலோடு கும்பலா இல்ல. கர்த்தர் அதை விரும்பல. உங்ககிட்ட வித்தியாசமா வாழ்ந்து பாருங்க, வித்தியாசமா இருந்து பாருங்க, வித்தியாசமா ஆண்டவருக்காக நின்று பாருங்க. கர்த்தர் வித்தியாசமான ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா தருவார். ஆமென், ஹalleluya. இரண்டாவது காரியம், earthly blessings, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். earthly blessings, உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஹalleluya. நீ பிச்சைக்காரனா வாழ்ந்துரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி தேவனே கிடையாது. நீ தேவனுக்காக பிரகாசிக்கிறனாக்கா நீ உலக பிரகாரமா நீ ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் ஆண்டவர் இன்னொரு பிரைட்னஸ் உன் மேல போடுவார். என்னடா இது இவங்க மட்டும் பிரைட்டா இருக்கிறாங்களே. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க மட்டும் எப்படி? எப்பவுமே நீங்க பியூட்டி பார்லர், ஒரு நாள் கூட நான் பியூட்டி பார்லர் போக மாட்டேன். எப்பவுமே நீங்க பியூட்டி பார்லர் போ. இல்ல, அது பரலோக பியூட்டி பார்லர் எனக்கு கொடுத்துட்டே இருக்குது அந்த பிரகாசத்தை. ஆமே சொல்ல மாட்டீங்களா? அட பாவமே, பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படி பரலோகத்துல பியூட்டி பார்லர் இருக்குதுன்னு யோசிக்கிறீங்கல்ல? என்னப்பா நீங்க? அந்த பரலோக பியூட்டி பார்லர், ஹெவன்லி பியூட்டி பார்லர் இருக்குது, அது நம்ம மேல போடுற பிரகாசம் நம்மள பிரைட்டா தெரியும். இல்லைன்னா இங்க அப்படியே அப்படி பார்த்துங்க, தூங்கிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஐயோ அப்பா, அது செய்யவே செய்யாதீங்க. உனக்குள்ள பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் வேணும்னாக்கா, ஆண்டவரே என் மேல ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இருந்துகிட்டே இருக்கும். உலகத்துல அநேக ஜனங்கள் கடவுள் இல்லாம உலகத்தின் ஆசீர்வாதங்களை அப்படியே சேஸ் பண்ணிக்கிட்டு போறாங்க, துரத்துக்கிட்டு போறாங்க. ஐயோ அதை புடிடா, அந்த பணத்தை புடிடா, இந்த பணத்தை புடிடா, அவன் வட்டிக்கு விடுறான், இவ்வளவு வட்டிக்கு விடுற, இந்த வீடை வாங்கடா, அதை வாங்கடா, சேஸ் பண்ணிக்கிட்டு போறான், அப்படியே ஓடுறாங்க உலகத்தின் ஆசீர்வாதங்களை அவங்க ஓடுறாங்க. ஆனா ஒரு மெய்யான தரமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள நம்ம அவர் பின்னாடி ஓடணும். புரிஞ்சாதானே ஆமீன்னு சொல்வீங்க? இல்ல பாஸ்டர், நாங்க பின்னாடி ஓட்டுறது தான் நல்லா இருக்குது. அந்த வட்டிக்காரங்கிறான் பாரு, அவன் பின்னாடி ஓடினாதான் பாஸ்டர் நாங்க நல்ல பணக்காரன். ஒரு பேங்க்காரன் பின்னாடி ஓடினாதான் நல்லா ஆண்டு. நாங்க தண்டல்காரன் பின்னாடி ஓடினாதான் என்ன, நாங்க எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் பின்னாடி ஆராய்ஞ்சு அவன் கடன் கொடுக்குறான், இவன் கடன் கொடுக்குறான், இவன் அதை தரான், அதை தரான், இதை தரான். நான் இதெல்லாம் பைத்தக்காரங்க போலன்னு நினைச்சுப்பேன். எனக்கு புரியாது, அவங்க பேசுறதெல்லாம் புரியாது. ஏன்னா கடன் வாங்கவும் போறது கிடையாது, அதனால அது எனக்கு புரியவும் புரியாது, எப்பவுமே புரியாது. இந்த வட்டி சமாச்சாரம்லாம் பேசினாலே சுத்தமா புரியாது, இன்னைக்கு வரைக்கும் புரியாது. அந்த வட்டி கொடுக்குறவங்க என்னது என்னமோ சீட்டு போடுவாங்களே, அந்த சீட்டை எத்தனையோ முறை உட்காந்து நான் கேட்டுட்டு அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியாது. எப்படி அது சீட்டு போடுறாங்க, எப்படி அது குழுக்கள் போடுற, இன்னைக்கு வரைக்கும் புரியாது எனக்கு. எப்படி பிடிக்கிறாங்க தெரியவே தெரியாது. ஏன்னா நான் அவர் பின்னாடி அவரை சேஸ் பண்ணிக்கிட்டு போல, அவரை பின்னாடி நான் ஓடல, நான் அவர் பின்னாடி ஓடுறேன். நான் இந்த ஜனங்க பின்னாடி நான் ஓடல, அவர் பின்னாடி ஓடுறதுனால எனக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. இது எனக்கு புரியும்னு அவசியம் இல்லை. ஆமென், அல்லேலூயா. வாலிப பசங்களை இப்பவே முடிவெடுங்க. நான்லாம் வேலைக்கு வந்தா ஒரு காசு கடன் வாங்க மாட்டேன். நாங்க அப்படிதான் எங்க வாழ்க்கையில முடிவு பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டு ஒரு காசு கடன் வாங்க கூடாது முடிவெடுங்க. அவனா கடன் வாங்கிக்கிறது, அவனா இந்த 2 வளையல் இருக்குது கைட்டி கொடுக்குறேன் போய் வச்சுட்டு வா. சே மோசமான ஆட்கள்யா. இந்த ஒரு வளையல வச்சுட்டு வா, ஒரு வளையல் போட்டுக்கிறேன், ஒரு ஜிமிக்கி தரேன், இன்னொரு ஜிமிக்கி தரேன் அப்புறமா. ஏய் கம் ஆன் சர்ச், நிறுத்துங்க இதெல்லாம். ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க இதெல்லாம். வட்டி வாங்குறது, நகையை கொண்டு போய் வைக்கிறது, அந்த அந்த நகை வைக்கிற பேர் என்ன சொல்லுவாங்க? சேட்டு. சேட்டை பார்க்காம இருக்க முடியும். புருஷனை பார்க்கறே இல்லையோ சேட்டை பார்த்துக்கினே இருக்கணும். அந்த சேட்டு மூஞ்சில மூஞ்சிட்டு வந்தாதான் அந்த சேட்டை போய் சேட்டை போவ பாரு, ஒரு வார்த்தை போட்டுக்கின்னு போவ, இந்த எனக்கு கஷ்டமாகுது இதை வச்சுக்கோ. சை அசிங்கங்க, அசிங்கம். அதான் சொல்றேனே, இந்த மாதிரி புத்தியில யாருன்னா வாழ்றீங்கன்னாக்கா விடு. பாஸ்டர் இன்னைக்கு ஆசீர்வாதமா பேச, இதான் ஆசீர்வாதம் பேசினுக்கிறேன்ல. சேட்டு மூஞ்ச பாக்குற, போயிட்டு சேட்டு மூஞ்ச பார்க்க கையில காதுல இருந்தா எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு செயின் கொடு போட்டுக்கிறது. பிபின்னு ஒரு தாட்சின்னு வருவான் ரோட்ல. அந்த சர்ச்சுக்கு போனோம் 10 ரூபாய்க்கு செயின் கொடு. ஏய் கேவலமே, வேற என்ன கூப்பிடுது?
கேவலம், பயங்கர கேவலம். நான் சொல்லுவேன்ல, ஒரு அம்மா எப்பவுமே இருப்பாங்க, டீட்டெயில் சொல்ல மாட்டேன். ஆனா அக்கா உங்க செயின் ரொம்ப அழகா இருக்குக்கா. தெரியாதா, எங்க வீட்டுக்காரு துபாயில இருந்து வாங்கிட்டு வந்தாரு, பின்னாடி பட்டா வெளுத்து போயிட்டு இருக்கோம். சரியான டுப்பாங்குருன்னு அப்பவே புரிஞ்சுக்கினேன். ஆனா வேணும்னு போயிட்டு உன் செயின் நல்லா இருக்குதுக்கா, உன் கம்மல் நல்லா இருக்குதுக்கான்னு சொல்லினே இருப்பேன் நான். நல்லா யோசிங்கள, எப்படி இருக்கிறோங்க நம்ம இந்த காலத்துல? உலக பிரகாரமான காரியங்களை நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டு போறோமா? இந்த நகை வைக்கிறவங்களா எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்க மாட்டீங்களே, தூக்குங்க, தைரியம் இருந்தா. இனிமேல் நிறுத்துப்பா இயேசுவின் நாமத்தினால. பியூலா ஏன் கைட்டி கொடுக்குற? நிறுத்துங்க அதை ஃபர்ஸ்ட். ஆனஸ்டா தூக்குனாரு பாருங்க, கையை தூக்குனாரு பாருங்க. எது வந்தாலும் இந்த நகையை கைட்டி கொடு. அவர் பேர் கனடா போனோன்னா, எனக்கு ஆண்டவரே நீங்க உண்மையான கடவுள்னா எனக்கு காட்டுங்க, நான் வந்து போறேன், நான் உழைக்கிறேன், உமக்காக நான் செய்யறேன். ஆண்டவரை உபயோகப்படுத்தினுக்கிறாரு. அது வாழ்க்கை, அது வாழ்க்கை. நான் ட்ராக்கை விட்டு மாறல, திருப்பி வந்துடுறேன். ஆண்டவர் கூட நடந்தாதான். சேஸ் பண்ணுங்க, ஆண்டவரை சேஸ் பண்ணுங்க, ஆண்டவரை பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நகை வாங்கும் போதே ஒரு டைலாக் விடுவாங்க, என்னன்னாக்கா, வாங்கி வச்சுக்கோ, பின்னாடி உதவும். பின்னாடி எதுக்கு உதவும்? கடன் வாங்கி கடன் போட்டு அது உதவுமா? அழகு பார்க்க இல்ல, உதவும். அது உதவும், வச்சுக்கோ, பின்னாடி வச்சுக்கோ. ஏன் தான் இப்படி இருக்கிறோம்? ஏன் நம்ம இன்னும் நம்ம மாறாம இருக்கிறோம்? தயவு செய்து யோசிங்க. சோ earthly blessings தருகிறவர் அவர் தாங்க. எடுத்துக்கொள்வோம் 1 நாளாகமம், 1 Chronicles 29 chapter 29 29வது அதிகாரம். ரொம்ப ஒரு அழகான வசனம், குறிச்சு வச்சுக்கங்க. 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லலையா அல்லேலூயா? எத்தனை பேருக்கு ஐஸ்வர்யம் வேணும்? அல்லேலூயா சொல்லு. மேஜிக்கே இதான். எப்படி ஏமாந்து போற பேர்? நான் அந்த வசனத்தை படிக்கும் போதே நீ அல்லேலூயா சொல்லணும். ஆனா மேஜிக்கு நீ ஐஸ்வர்யமா ஆகணுமா? அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. ஏசப்பா, எப்படி மாற போறீங்கன்னு எனக்கு தெரியலையே. ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? எங்க சேட்டுக்காரனால வருகிறதா? யாரால? ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? தண்டல்காரனால வருகிறதா? பக்கத்து வீட்டுக்காரனால வருகிறதா? உன் நகையை எடுத்து வச்சு கடன் வைக்கிறியே, சொல்ல மாட்டோம். ஆஹா, சொல்ல மாட்டோம். அந்த குட்டியா ஒரு மூக்குத்தி போட்டுருப்பாங்க பாருங்க, அதை கூட போயிட்டு திருவி எத்தனை போய் வச்சுட்டு வருது. எப்படி? என்ன சொல்ல இதுக்கெல்லாம்? என்ன சொல்ல இதுக்கெல்லாம்? ஐஸ்வர்யமும் கனமும் அவரால வருதுங்க. நான் அவரை தான் பார்ப்பேன். அல்லேலூயா. உங்களை சவால் விடுறேன். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வேணும்னா அவரை ஃபாலோ பண்ணுங்க. சேசிம், அவர் பின்னாடி ஓடுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் அவரால வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ஆமென். என்ன மட்டும் அல்ல, உங்களை மட்டும் அல்ல, எல்லாவற்றையும் உலகத்தில் ஆளுகிறவர். எல்லாமே அவர் தாங்க தந்தாரு. எனக்கு வேணும்னா தருவார் அவர் எல்லாத்தையும். அல்லேலூயா. எனக்கு வேணும்னா எல்லாவற்றையும் அவர் தருவார் எனக்கு. ஆமென். உம்முடைய கரத்திலிருந்து சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டம் அவரை சொல்லிட்டாங்களே, சேட்டு கடைக்கு போக கூடாது, நகையை வைக்க கூட சொல்லிட்டாங்க. அட என்னடா பண்றது, இன்னும் ஒரு வாரம் ஓட்டணுமே. நிறுத்திக்கோ, விசுவாசத்தோடு செயல்படு, அவரை பின்னாடி போ. இந்த நகை இருக்குது, அந்த நகை இருக்குது. ஐயோ, அம்மா ஒரு நகையை போட்டுற கூடாது. உங்க அம்மா நகை போட்டாங்களா? என்ன நகை போட்டாங்க? குடு 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 குடு, எத்தனை போய் வச்சலாம். நிறுத்து, நிறுத்து. ஐஸ்வர்யமும் கனமும் அவரால தான் வருகிறது. அவருடைய கரத்திலிருந்து எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே தான் ஆகும். அல்லேலூயா. இதாங்க earthly blessings. எத்தனை பேருக்கு கடன் இருக்குது? தூக்க மாட்டீங்க. இல்ல, கடன் இருக்கும், தூக்க மாட்டீங்க. ஆனா நான் சொல்றேன், நான் கடனே வாங்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி முடிவெடுங்க. அவர் பின்னாடி ஓட ஆரம்பிப்பீங்க. என்னதான் வந்தா கூடங்க, ஆண்டவர் ஒரு நாள் கூட எங்களை வெக்கப்படுத்தலைங்க. எங்களை வெக்கப்படுத்தவே இல்லை. ஆஹா, ஒருத்தர் எங்களுக்கு காரை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீங்க போய் லோன் வாங்கிங்கன்ட்டாரு. நாங்களும் அந்த புருஷவாக்கம் எல்லா பேங்க்லயும் ஏறி ஏறி இறங்கிட்டோம். எங்க மூஞ்ச பார்த்து லாக்கியே கிடையாது, பேங்க்குக்கு என்னது லோனுக்கே லாக்கி கிடையாதுன்ட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு சேலரி ஸ்லிப்லாம் கிடையாது, ஊழியக்காரங்க. அவர் சொன்னாரே ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்துல எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக ஏறி ஏறி இறங்குறோம். எல்லா பேங்க்காரங்க சிரிக்கிறாங்க எங்களை பார்த்து. சேலரி ஸ்லிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, லோன் கேட்க வந்துட்டீங்க. ஊழியக்காரங்களை கத்தர் கைவிட்டாரா? அங்கதான் சொன்னாரு, நீ கையெடு, நான் பாத்துக்கிறேன். காரு ஆட்டோமேட்டிக்கா 5 லட்சம் ரூபாய் காரு வீட்டுக்கிட்ட வந்து நிக்குது கிஃப்டா. அது கத்தருங்க.
அது கர்த்தருங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அல்லேலூயா. எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டார் உங்களை, நீங்க தான் விட்டு கொடுப்பீங்க. செட்டுக்கார மூஞ்ச பார்த்து நீங்க தான் அந்த ஆண்டவரை விட்டு கொடுப்பீங்களோ, அவர் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. மூணாவது காரியம், ஆண்டவரோடு கூட நடப்பதனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன கிடைக்கிறது? நமக்கு ஆண்டவர் கூட நடப்பதனால ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவருடைய வழி நடத்தல் கிடைக்கப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆவியானுடைய வழி நடத்தல் கிடைக்குது. எத்தனை பேர் கிடைக்குது ஆவியானுடைய வழி நடத்தல்? எஸ். ஜெபிக்கிறவங்க மட்டும் தான் கையை தூக்க முடியும். ஆண்டவரை நம்புற அப்ப ஏன் சேட்டுக்காரன்ட்ட போறீங்க கை தூக்குறவங்க? அப்ப ஏன் கடன் வாங்குறீங்க? ஆவியானுடைய வழி நடத்தல அது. ஆவியானுடைய கடன் வாங்க சொன்னாரா? இல்லையே. உங்களை கடன் கேட்க சொன்னாரா? இல்லையே. ஆவியானவருடைய வழி நடத்தல் தான் நம்ம ஆண்டவரோடு நடப்பதற்கு அறிகுறி. இயேசு கிறிஸ்து கடைசியா பிதாவினிடத்துல கேட்டது என்னன்னாக்கா, நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையிலே உம்முடைய நாமத்தினாலே கற்றுக்கொண்டேன். யோவான் 17:12. யாரும் எடுக்காதீங்க. இப்போது அவர்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்பும். கம்ஃபர்டரை சொல்லிட்டு போறார் ஆண்டவர். ஒரு கம்ஃபர்டரை அனுப்புங்க. நம்ம கூட இருக்கிறது கம்ஃபர்டர், தேற்றரவாளன் நம்ம கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகிற நேரத்துல யார் வர? நீ அழுகிற நேரத்துல யார் பேசுறா? நீ கவலையா இருக்கிற நேரத்துல யார் பேசுறா? ஆண்டவர் பாருங்க, கம்ஃபர்டர். அத யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். தேற்றரவாளன் இருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறோம்? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் தேவை. ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் இன்னைக்கு அங்க போலாமா? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இருக்குதா? நான் இதை செய்யலாமா? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இருக்குதா? நான் இதை பேசலாமா? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இருக்குதா? நான் அந்த பொண்ணை கட்டிக்கலாமா? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இருக்குதா? நான் அந்த பையனை கட்டிக்கலாமா? ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் இருக்குதா? எல்லாம் ஆசை. ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ் இருந்தாதான் நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியும். அல்லேலூயா. அழகா வழி நடத்தினார். நமக்கு முன்னாடி சரியான ஒரு சாட்சியை கேட்டோம். நம்ம அழகா வழி நடத்தினார் அவங்கள. ஹோலி ஸ்பிரிட்டுடைய கைடன்ஸ். ஆண்டவரோடு கூட நடக்கிறவர்கள் மட்டுமே ஆவியானுடைய வழி நடத்தல நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவர்கள் வழி நடத்துறவங்க மட்டும்தான், ஜெபிக்கிறவங்க மட்டும்தான், ஆண்டவரோடு கூட நடக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஹோலி ஸ்பிரிட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். நீ எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டு உலகத்துல இருந்துட்டு வந்து அப்புறம் 24 hours செல்போனே பார்த்துக்கிட்டு அப்புறம் வந்து ஹோலி ஸ்பிரிட் ஆண்டவரே ஆவியானவர் அனுப்புங்களே, நீங்க தானே சொல்லிட்டு போய்க்கிறீங்க தேற்றரவாளனை அனுப்புங்களே. எந்த தேற்றரவாளனும் வரமாட்டாங்க. தோத்து போயிட்டு தான் நிப்ப. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேற்றரவாளனை வச்சுட்டு போயிருக்கிறார் கர்த்தர். தேற்றரவாளன் ஆண்டவரை தேடும் பொழுது, அவரை ப்ளீஸ் பண்ணும்போது, அவரை ப்ளீஸ் பண்ணி வாழும்போது எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸும் நமக்கு வச்சுட்டு போகிறார். எல்லா earthly பிளஸிங்ஸும் நமக்கு வச்சுட்டு போகிறார். நாலாவது காரியம், ஆண்டவரோடு கூட நடப்பதனால நமக்கு கிடைப்பது என்ன? ஆண்டவரோடு கூட நடப்பதனால நமக்கு கிடைப்பது டொமினியன் ஓவர் சின். அதாவது பாவத்திலிருந்து விடுதலையும் பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. டொமினியன் ஓவர் சின். பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தை மேற்கொள்கிற வல்லமையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலைங்க. அதான் ஐசக் நியூட்டன் சொல்றாரு, நான் பாவி என்று உணர்ந்தேன். ஐசக் நியூட்டன், என்னைக்கு நான் பாவி, நான் செய்யறது பாவம், நான் செய்யறது பாவம். ஒரு முந்தானத்தை நாங்க பிரேயரை முடிச்சுட்டு இங்கிருந்து போகும்போது நான் பாஸ்டர் சொல்லிட்டு போனேன், என்னன்னாக்கா 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சென்னை எப்படி இருந்தது, நம்ம இந்தியா எப்படி இருந்தது, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ அப்படியே பாயிறாங்க, ஃப்ளை பண்றாங்க. எங்க ஃப்ளை பண்றாங்க? பாவத்தை பார்த்தோன்னே வாலிப பிள்ளைங்க தாவுறாங்க. வாலிப பிள்ளைங்க அப்படியே தாவுறாங்க பாவத்தை பார்த்தோன்னே. முன்னெல்லாம் அப்படியே சைலண்டா போயிட்டு சைலண்டா ஏதோ பாவம் செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஓட்டுற பைக்க, எட்ற பைக்க, புடிடாத, இந்த பொண்ணை ரேப் பண்றா, அந்த குழந்தைய ரேப் பண்றா. இதுதாங்க இன்னைக்கு சாத்தா ஃபாஸ்டா செஞ்சுட்டு இருக்கிறான். எவ்ரிவேர் ஃபாஸ்ட் ட்ராக், எவ்ரிவேர் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லா இடத்துலயும் ஃபாஸ்ட் ட்ராக், எல்லா இடத்துலயும் ஃபாஸ்ட் ஃபுட், எல்லாமே ஃபாஸ்ட், உனக்கு எல்லாமே ஃபாஸ்டா கிடைக்குது. ஸோ பாவத்திலிருந்து டொமினியன் ஓவர் சின் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க கர்த்தர். அதை அவருடைய ரத்தத்தினால் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனை பாவங்களை செஞ்ச நம்மளை ஆண்டவர் கட் பண்ணி, நீ இதை கட் பண்ணு, இது உனக்கு தேவையில்லை, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு.
பாவத்திலிருந்து விடுதலை பெற்றா மட்டும் போதாது, பாவத்தை மேற்கொள்ற விடுதலையும் உனக்கு வேணும். அந்த விடுதலை இல்லைனாக்கா நீ பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப, அதே பாவத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருப்ப. நான் என்ன பாஸ்டர் பெரிய பாவமா செய்யறேன்? கோவப்படுறது கூட பெரிய பாவம் தான், பொறாமப்படுறது கூட பெரிய பாவம் தான். தயவு செய்து யோசிங்க, ஆண்டவரே இந்த நாட்களில நான் எப்படி இருக்கிறேன் ஐயா, எனக்கு நீர் உணர்த்தி வருகிற காரியங்களுக்காக நன்றி இயேசு சாமின்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு நமக்கும் ஒரு பிரிவினையும் பிளவையும் உண்டு பண்ணது பாவம் தான். ஐசியால ஒரு வசனம் சொல்லுது, ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவுல பிரிவினையை உண்டாக்குறது ஒரு பாவம். சோ அந்த பாவத்துல இருந்து எத்தனை பேர் நம்ம விடுதலை ஆக்கிறோம் சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த விடுதலை இருக்குது? நான் இந்த பாவத்தை செய்யறது இல்ல, நான் இந்த பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? எத்தனை பேர் இதுல இருந்து பழகி இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்ம இதுல இருந்து வெளியே வந்திருக்கிறோம்? வெளியே வரலனா என்ன ஆகுனாக்கா அது நமக்கு அப்படியே பாவ குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அநேகர் கிறிஸ்துவை அறிந்தும் பாவத்திலிருந்து விடுதலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிந்தும், இயேசுவை நல்லா தெரியும், இயேசு பக்கத்துல ஒரு பார்ட்னர் மாதிரி தான். ஆண்டவரே நான் பாவம் செய்யும் போது கண்ணை முடிக்கங்க, நம்மளாம் கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்ல, அதனால பாவத்தை நான் செய்யும் போது கொஞ்சம் கண்ணை முடிக்கங்க, நான் பாவம் செஞ்சிடறேன். அந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டோம் நிறைய பேரு. ஹலோ, தயவுசெய்து சொல்றேன், பாவம் செய்யும் போது ஒரு குற்ற உணர்வு வேணும். ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க இயேசு சாமி. எல்லாமே பாவம். ஆண்டவருக்கு நமக்கு ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது பாவம். ஆதாம் ஏவாளு பாவம் செய்து விட்டு மறைந்து கொண்டார்களாம். ஆண்டவரை பார்க்க தைரியம் இல்லை. சோ பாவம் செய்யும் போது ஆண்டவரை பார்க்க தைரியம் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் கிறிஸ்டியனுங்க, நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், பாவத்திலிருந்து விடுதலை இருக்கிறதா? பாவத்திலிருந்து விடுதலை இருக்கணும். நான் செய்ய மாட்டேன், நான் போக மாட்டேன்னா நான் போக மாட்டேன், நான் முடிவெடுத்தேன்னா நான் முடிவெடுத்தேன், இதை நான் செய்ய மாட்டேன். ஆண்டவரே முடிவெடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க வீட்டில் கடைசியா காமெடி டைம் படுத்துட்டு எல்லாம் ஐசக்கெல்லாம் குட்டி பையன், பாப்பாலாம் ரொம்ப குட்டி குழந்தைகளை இருக்கும் போது எல்லாம் குடும்பமா உட்காந்து காமெடி டைம் பார்த்து தான் தூங்குவோம். செந்தில பாடுறா, அவனை பாடுறா, இவனை பாடுறா, அப்படியே ஒரு சமாதானமே இருக்காது அதை பார்த்துட்டு தூங்கும் போது. அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நீ இதை மூடு, நான் உன்னை உபயோகப்படுத்தணும்னாரு. ஊழியத்துல தான் இருக்கிறோம், நீ இதை மூடு, நான் உன்னை உபயோகப்படுத்தணும். அன்னைக்கு மூடி வச்சோம், இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. ஐசக்கும் 28 வயசு ஆகுது, மூடிட்டோங்க, இன்னைக்கு வரைக்கும் திறக்கல. மூடு, வேண்டாத பாவங்களை மூடி தள்ளுங்க. அது உனக்கு தடையா இருக்குதா? உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்குதா? உன் கோபம் தடையா இருக்குதா? உன் ரோஷம் தடையா இருக்குதா? உன்னுடைய பொறாமை தடையா இருக்குதா? எல்லாம் ஒரு கொலை செய்யற மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்லை. மூடுங்க, மூடி தள்ளுங்க. ஆண்டவரே வேணாம் ஏசப்பா. கில்ட் வந்துச்சுங்க அவங்களுக்கு. ஆதாம் ஏவாளுக்கு அந்த இடத்துல ஆண்டவரை பார்க்க தைரியம் இல்லை. பாவம் செய்து விட்டு கில்ட் ஃபீலிங்ஸ் எப்போதும் நம்ம ஆண்டவரிடமிருந்து நம்மளை பிரித்து விடும். ஒரு கில்ட் ஃபீலிங் சர்ச்சுக்கு வந்தோடனே ஒரு ராபோஜனம் கொடுக்குறோம்னாக்கா ஒரு கில்ட் ஃபீலிங் நமக்குள்ள வரும் பாருங்க. ஐயோ, இந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் எப்படி ராபோஜனம் எடுப்பேன், நான் இதை செஞ்சுட்டு நான் எப்படி என்ன பண்ணுவேன்? அந்த கில்ட் ஃபீலிங்கை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறார். அந்த கில்ட் ஃபீலிங், ஆண்டவரே எனக்கு வேணாம் ஏசப்பா, எனக்கு வேணாம் ஆண்டவரே. சோ இந்த அதே ஆண்டவர் அவரோடு கூட நடக்கும்போது அவர் கொடுக்கிற ஒரு பெரிய புண்ணியம், நம்முடைய பாவங்களை மன்னித்து அவைகளை மேற்கொள்ள உதவி செய்கிறார். ஒரு தடவை பாவத்தை நீங்க செய்யறதை நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி அதுக்குள்ள போவாதீங்க. இது யாரும் சொல்லி தர மாட்டாங்க நிறைய பேர். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிப்பார் கர்த்தர். ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லா அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா அந்நிய பாஷை பேசி அப்படியே காலையில 3 மணிக்கு அழகா எழுந்து பாட்டு பாடுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சினிமாக்கு போயிட்டு வராங்க. என்னன்னு கேட்டா, வாலிப பசங்க பாவம் பொண்ணுங்க ஆசைப்பட்டுச்சு, அவங்களுக்கு துணையா போனேன். எல்லாருக்கும் ஜெபம் இருக்கும், அந்நிய பாஷை இருக்கும், வேதம் இருக்கும், ஆனா கில்ட் உள்ளவே இருந்துட்டு இருக்கும், பாவமும் உள்ளவே இருந்துட்டு இருக்கும். ஹலோ, கர்த்தர் பேசுறாரு, ஆண்டவரோடு கூட நடப்பதனால சில காரியங்களை நம்ம விட்டு தான் ஆகணும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை இருந்தாதான் பாவத்தை பத்தி பேச முடியும். பாவத்தை உள்ள வச்சுக்கிட்டே நம்ம பேச முடியாது. இதெல்லாம்
பாவத்திலிருந்து விடுதலை வேணுங்க, கண்டிப்பா வேணும். ஆண்டவருக்காக நான் எதையோ செய்யறேன், ஆண்டவருக்காக நான் எதையோ பண்ணிடுறேன், ஆண்டவருக்காக நான் இப்படி வாழ்ந்துடுறேன். பாவத்தை அந்த கில்ட் ஃபீலிங்ஸ்ல இருந்து வெளியில வரணும். இல்லைன்னா கர்த்தர் நம்மளை தெளிவா வைக்க மாட்டார். ஐந்தாவது காரியம், ஆண்டவரோடு கூட நடக்கும்போது நமக்கு என்ன நடக்கிறது? நம்ம லாஸ்ட் நான்காவது பார்த்தோம், டொமினியன் ஓவர் சின். இது ஐந்தாவது பாயிண்ட். ஆண்டவரோடு கூட நடக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பாக்கியம் என்னன்னா, டொமினியன் ஓவர் டீமன்ஸ். அதாவது சாத்தானை எதிர்த்து நிற்கிற சக்தியை நமக்கு கொடுக்கிறார், அந்த வல்லமையை நமக்கு கொடுக்கிறார். சாத்தானின் சக்தியை எத்தனை பேர் உணர்றீங்க உலகத்துல? கை தூக்குங்க. ஏன்னாக்கா நீ கை தூக்க மாட்டானாக்கா சாத்தான் கூடவே இருக்கிற. புரியுதா? சாத்தான் உன்னை கை தூக்க விட மாட்டான். அதனால டொமினியன் ஓவர் சின் இல்ல. சாத்தான் சொல்ற நீ தூக்காத, நான் தான் உன் கூடவே இருக்கிறேன்ல, நீ எதுக்கு தூக்குற என்ன? சோ அதனால தூக்கல. அதெல்லாம் சும்மா பாஸ்டர் கேட்கறாங்க, கேள்வி கேட்டு தான் இருப்பாங்க. ஹலோ ஹலோ, உங்க இன்டர்வியூல இப்படி கேள்வி கேட்டா என்ன பண்ணுவீங்க? அடையே அடையே உட்காந்துப்பீங்களே, சிரிச்சிங்க, ஏய் வெளில வச்சு போண்டு வரும். இங்க கேட்கிறோம், சர்ச்சில் கேட்கிறாரு ஆண்டவர், உங்ககிட்ட கேட்கிறாரு, உனக்கு சாத்தானுடைய காரியங்கள் இருந்து விடுதலை இருக்குதா? எத்தனை பேருக்கு விடுதலை இருக்குது? ஆமா. அப்ப கூட தூக்க மாட்டாங்க பாவம், அவங்களுக்கு விடுதலை இல்லை. அதனால விடுதலை எல்லாம் ஆனஸ்டா சொல்றாங்க, அவங்களுக்கு விடுதலை இல்லை, நாங்க சாத்தான் கூடவே ஐக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதனால விடுதலை இல்லை, நாங்கள் எப்படி கையை தூக்குவது? சாத்தானுடைய காரியங்கள் எங்களுக்கு கூடவே இருக்கிறது, என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ டொமினியன் ஓவர் சின். இந்த கதை உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து சாத்தானியும் அவன் கூட்டாளிகளையும் என்ன பண்ணாரா? நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அதில் பைபிள் வசனால காட்டாமல் சொல்கிறேன். சாத்தானியும் அவன் கூட்டாளிகளையும் பரலோகத்தில் கீழே தள்ளிட்டார், பூமிக்கு தள்ளிட்டார். அதுங்க என்ன பண்ணுங்க? ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க? டீமன்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வேற பார்ட்னர்ஸ் வேணுமே. அதனால இந்த கையை தூக்காதவங்க எல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டானோ. புரியுதா? புரியுதா? அதாவது ஏசப்பா, அதாவது புரியுதா? அவனுக்கு ஆள் தேவை. அதனால இப்போ நீங்க இங்க கை தூக்கல, உங்களை மாதிரி கை தூக்காதவங்க நிறைய பேர் வெளியில இருக்கிறாங்க. You are inside the church, they are outside the church. That's a different. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப சிம்பிள். அவங்க நீங்களாம் உள்ள இருந்தீங்கன்னு கை தூக்கல, அவங்கள வெளியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதை பத்தி என்னன்னே தெரியாது. ஸோ இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் என்ன பண்றாங்க? அவங்க ஒரு கூட்டமா கூடி உலகத்தில் இறங்கி மனுஷனுக்கு அநேக கேடுகளை விளைவித்து கொண்டிருக்கிறார்களாம். இப்பயாச்சும் புரியுதா ஏன் கேடு வருது? என்ன கேடுன்னு வேற சொல்லிடுறேன் நான், என்னென்ன கேடெல்லாம் பண்றான்னு. அந்த கேடெல்லாம் விளைவிக்கிறது யாருனாக்கா பிசாசை தள்ளி விட்டார்ல ஆண்டவர். அவனுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க, நம்ம அவனுடைய ஆட்சியில் இருக்கிறோம். இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறவன் அந்த பிசாசானவன். அதை மேற்கொள்ளுறதுக்கு தான் உனக்கு வல்லமை தேவை, கர்த்தர் தேவை இந்த இடத்துல. அதனால தான் நீ ஆண்டவரோடு கூட நடக்கணும் தேவை. அது ஹல்லேலூயா. நீ ஆண்டவரோடு கூட நடக்கிறதுக்கு தான் அந்த அந்த இத்தனை வல்லமை உனக்கு வேணும். சோ அந்த கீழே தள்ளி விட்டதுனால அவன் கேடு விளைவிக்கிறான். ஃபர்ஸ்ட் கேடு என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கேடு வறுமை. வறுமை. ஐயோ நான் வறுமையா இல்லையே, நல்லா தானே இருக்கிறேன், 3 வேளை சாப்பாடு, அந்த 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னு வறுமையா இருக்கிற பேரு, அதான் வறுமை. வறுமை, வியாதி, அகால மரணங்கள், சூசைட். 70 வயசுல சாவ போறதுன்னா 25 வயசுல சூசைட் பண்ணிக்குது. இந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுல வேற அவன் தான் இவனுடைய ரசிகன், அவன் ரசிகன், இவனுடைய ரசிகன், அவனுடைய ரசிகன், எல்லா ரசிகர்களையும் கொண்டு வந்துருவாங்க. அந்த ரசிகர்கள் அந்த அந்த யாருக்கு இவங்க ரசிகனா யாரை பார்த்து பார்க்குறாங்களோ அந்த ஃபேனு, அந்த இவங்க ஃபேனாக இருப்பாங்க. இந்த ஃபேன் விசிறின்னு இருப்பாங்க, உட்காந்து இவங்களாம் உட்காந்து. அந்த ஃபேன் இல்லை, இந்த ஃபேன். ஸோ அவங்க சூசைட் மாட்டிங்க சாவாங்க. அப்புறம் ஐயோ என் தலை செத்துருச்சே, நானும் சாவுறேன். சாவு வேற வழி. 70 வயசுல சாவ போறது 25 வயசுல செத்துரும். ஏன்னா என் தலை செத்துருச்சான், பாடி சாவணும்ல, சாவு வேற வழி கிடையாது. எல்லாம் சிலருடைய வாயில பார்த்தீங்கன்னா நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், வாயில வந்துனே இருக்கும், எப்ப பாரு செத்துருவேன். ஆனா நீ தான் சாவ மாட்டேன்றது உறுதி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சொல்றவங்க சாவே சாவாதுங்க. இது ஏன் தான் சொல்லுதோ, போய் செத்து போய் காட்டினா கூட நல்லா இருக்குமே, இது சொல்லிக்கிட்டே இருக்குது. நாங்க கொஞ்சம் இப்படித்தான் பேசுவோம். அவங்க பாஸ்டர் பழக்கம், அவங்க பாஸ்டர் இப்படித்தான் பேசுவார் அங்க. புரியுதா உங்களுக்கு? எப்ப பார் வீட்டுல ஒரு சண்டை வட்டம், நான் செத்துடுறேன்,
மனைவி சொல்லும். புருஷன் அந்த பையன், நான் உனக்கு முன்னாடி செத்துறேன். புள்ள முழிக்கும், நம்ம எப்ப சாவுறதுடா இதுங்க ரெண்டு செத்துருச்சுன்னா. புரியுதா? புள்ள முழிக்கும். சோ வாயில வரதெல்லாம் என்னது? நான் செத்துறேன், நான் செத்துறேன். நீ உண்மையா கர்த்தர் கூட நடக்கிற மனுஷனா இருக்கிறனா இன்னைக்கு நிறுத்த அந்த வார்த்தையை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இன்னைக்கு நிறுத்த அந்த வார்த்தையை. செத்தா கூட நல்லா இருக்கும். அப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்ப. ஒரு பெரிய பிசாசு உனக்கு ரூமுக்கு வெளியில நிற்கும். அந்த பிசாசு உன்னை பிடிச்சி அப்படியே கவ்வி எடுத்துட்டு போவோம். உன் மேல எல்லா எரிச்சலையும் போடும். அப்ப என்ன சார்ப்பா, செத்தா கூட நல்லா இருக்கும்டா சொல்லாத. ஆண்டோடைய பிள்ளைங்க சொல்லவே கூடாது. சோ இந்த மாதிரி அகால மரணங்கள், ஆபரேஷன், அடிமைதனம், டிப்ரெஷன், மன உளைச்சல்கள், சண்டைகள், பொறாமைகள், குழந்தையின்மை, குழப்பம், எல்லா கவலைகள், கஷ்டங்களை உண்டாக்குவது பிசாசு. எந்த பிசாசு மேல போடுவீங்க? உங்களை கை தூக்க வைக்காம இருந்தானே சபையில, அந்த பிசாசு தான். உங்களை கை தூக்க வைக்கல. டொமினியன் ஓவர் டீமன்ஸ், சாத்தானுடைய வல்லமையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமையை கத்த நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனா நம்ம அப்படியே கூலா பரவாயில்ல இருக்கட்டும். இன்னைக்கு சண்டை போட்டோன்னா நாளைக்கு எப்போ முழிக்கலாம், எப்போ பேசலான்னு காத்து நிற்கிறது. ஆனா சண்டை போட்டுக்க வேண்டியது. அந்த சண்டை போட்டுக்கிட்டு அதுல ஒரு குஜாலம். அப்பா சண்டை போட்டுக்கினா நல்லா தானே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஹோட்டல் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தராங்க, இன்னும் கொஞ்சம் வீட்டில் பிரியாணி வாங்கி தராங்க, எல்லாம் நல்லா தானே இருக்குது. அப்பப்போ சண்டை போட்டுக்கலாம். இதெல்லாம் பிசாசுங்க. பிசாசு கவலை, கஷ்டம், எல்லாத்தையும் துன்பத்தை கொண்டு வருகிறது பிசாசு. சோ கர்த்தர் அதான் சொல்லு, நீ என்னோடு கூட நடந்தால் நான் உன்னை அதை ஓவர் கம் பண்றதுக்கு நான் உனக்கு விடுதலை தருவேன். அல்லேலூயா. சோ எப்படி இந்த நெகட்டிவ் பவரை ஓவர் கம் பண்ணுவீங்க? எப்படி இந்த நெகட்டிவ் பவரை ஓவர் கம் பண்ணுவீங்க? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்? கர்த்தர் கூட நடந்தால் மட்டுமே நம்ம மேற்கொள்ள முடியும். கர்த்தர் கூட நடங்க. கர்த்தர் கூட நடந்தால் தான் மேற்கொள்ள முடியும். கண்டிப்பா நம்மை கர்த்தர் பிசாசுடைய கையிலிருந்து ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிசாசுடைய கையில ஒப்பு கொடுக்க மாட்டாரு. சண்டை வரந்தான், எல்லாமே குழப்பம் வரந்தான், டிப்ரெஷன் வரந்தான், ஆப்ரேஷன் வரந்தான். ஆனா கர்த்தர் உனக்கு ஒரு நாள் பிசாசுடைய கையில ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் உன் மேல கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பயாச்சும் ஒத்துக்கிறீங்களா? சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு, சாத்தானை இந்த உலகத்துல தள்ளி விட்டாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய பவர், வல்லமையை உன் மேல கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆமென் என்று சொல்லி வாங்கி கொள்வோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆறாவது காரியம், ஆண்டவரோடு கூட நடப்பதனால நமக்கு கிடைக்கும் பாக்கியம், power to overcome fear. அதாவது பயத்திலிருந்து விடுதலை, பயத்தின் ஆவியிலிருந்து விடுதலை. எத்தனை பேருக்கு பயம்? எல்லாம் கையை தூக்கும். எல்லாத்த கண்டாலும் பயம், எதை கண்டாலும் பயம், எப்படி பார்த்தாலும் பயம். அந்த ரூம் பயமாகுது, இந்த ரூம் பயமாகுது, அந்த ஜன்னல் வழியா பிசாசு பார்க்கலாம், இந்த கதவு வழியா பிசாசு வரான். யாரை பார்த்தாலும் பயம். எதனா ஒரு பொம்பளை வந்துச்சுன்னா அது எலுமிச்சை பழத்தை சுத்தி போட்டு போயிடுச்சா, அது மஞ்சத்தூள் வச்சுக்குதா, அது மிளகாத்தூள் வச்சுக்குதா, அது குங்குமம் வச்சுக்குதா, திருநூறு வச்சுட்டு போயிடுச்சா, ஒன்னும் புரியாது. எதை பார்த்தாலும் பயம். ஃபியர், பவர் டு ஓவர்கம் ஃபியர். எல்லாம் அதாவது ஏற்படும் பயங்களை மேற்கொள்வது எப்படி? பயத்தை சாத்தான் கொடுத்துட்டே இருப்பான். எல்லா பயம், ஐயோ பயம், ஐயோ பயமா இருக்குது, ஐயோ பயமா இருக்குது, ஐயோ இதுக்கு பயமா இருக்குது. பயத்துல வேற ரெண்டு விதமான பயம் இருக்குது. உண்மையான பயம், நடிப்பு பயம். நிறைய மனைவிகள் இதை யூஸ் பண்ணிப்பாங்க. நடிப்பு, ஐயோ பயமா இருக்குது, ஐயோ பயமா இருக்குது. அப்பதான் இங்கிலீஷ் பேசுற மாதிரி பேசுவாங்க, தமிழ கூட. ஐயோ பயமா இருக்குது, புரியுதா? நடிப்பாங்க, அது கொஞ்சம் நடிப்பு. அத உண்மையான பயம், நடிப்பின் பயமும் இருக்குது. இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. என்ன நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சொல்லி கொடுக்குறது. இங்கெல்லாம் புருஷமார்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறது, மனைவிமார்களுக்கும் சொல்லி கொடுப்பேன் நான். அதனால நல்லா தெரிஞ்சுங்க. ஸோ அதாவது கர்த்தர் நமக்கு he never gave us spirit of fear. ஆண்டவர் நமக்கு என்றைக்குமே பயந்த ஒரு சுபாவத்தை கொடுக்கவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நான் அப்படியே யோசிப்பேன். சில காரியங்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நான் பயந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்து யோசிப்பேன் பயங்கரமா. இதை செஞ்சா ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்படும், இதை செய்யக்கூடாது, இதுக்கு அக்ரி பண்ணக்கூடாது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, இதை காதில் வாங்கக்கூடாது சொல்லிட்டு நான் விட்டு கொடுப்பேன் சில நேரங்களில். ஆனால் என்னை பார்த்தா பயப்படுற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆள் நான் திடீர்னு எழும்புவேன். என்ன சொல்லுவேனாக்கா, ஒருத்தருக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, வா பார்த்துடலாம்.
அப்படின்னு இறங்குவான் பாருங்க, வந்த பிசாசு ஓடி போயிடும். துண்டை காணும் துணியை காணும். இறங்கு, நடத்துங்க காரியத்தை. கர்த்தர் உங்க கூட இருப்பாருங்க. கர்த்தர் உங்க என்ன மிஞ்சி போனா நம்ம கழுத்தை விட்டுவாங்களா? இயேசுவே ரத்தம் ஜெயம், உயிரை விடுங்க. அங்க இருக்கிற ஆத்மா அத்தனையும் ஆண்டவர் ஏத்துக்கும். சிம்பிள் மேட்டர். உங்களை அட்டாக் பண்ண வராங்களா, கழுத்தை வெட்ட வராங்களா, வெட்ட வராங்களா, முட்டி போட்டுருங்க. முட்டி போட்டு, ஆண்டவரே ஐ சரண்டர், என்னை உங்களுடைய கரத்துல ஒப்புவிக்கிறேன். வெட்டிட்டு தான் போவான், கண்ணை நோண்டிட்டு போவான், வேற என்ன பண்ணிட்டு போவான். நான் கண்ணை முன்னா 10 நிமிஷம் பரலோகம், நீ வெட்டிட்டு போறிய 10 நிமிஷம் நீ எங்க இருப்ப? துடிச்சுக்கிட்டு இருப்ப, துடிச்சுக்கிட்டு இருப்ப. ஸோ ஃபியர் வந்து அதுவும் ஒரு பாவம் தான், ஒரு பாவம். ஸோ இந்த ஃபியரை வந்து நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? அதாவது ஆண்டவர் கூட நடப்பதனால மட்டும்தான் இந்த பிசாசினுடைய வல்லமையை, இந்த ஃபியரை, பயத்தை நம்ம மேற்கொள்ள முடியும். எல்லாத்துக்கும் பயம். தப்பு செஞ்சா மட்டும் பயப்படுங்க, அந்த கில்ட். தப்பு செஞ்சா மட்டும், மற்றபடி நீங்க யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. தப்பு செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, கர்த்தர் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரா, அதுக்கும் பயப்படாதீங்க. அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கிறவர், அவள தெளிந்த புத்தியை கொடுக்கிறவர். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க, தெளிந்த புத்தியை கொடுக்கிறவருங்க. 6 பாயிண்ட் கேட்கறேன், வந்து இப்போ கேட்கறேன், வந்து 6 பாயிண்ட் ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, நான் வந்து கேட்கறேன். ஸோ எப்படி நம்ம ஆண்டவருக்கு தினமும் அவர் கூட எப்படி நடக்க முடியும்? எப்படி நடக்கலாம்? எப்படி நடக்க முடியும்? 6 பாயிண்ட் நான் கேட்கல, இன்னொரு 4 பாயிண்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட், சரண்டர் யுவர் செல்ஃப். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, முழுசா ஒப்பு கொடுங்க. நீங்க முழுசா ஒப்பு கொடுக்கும் போது தான் நீ ஆண்டவரோடு கூட தினமும் நடக்க முடியும், வேற எப்படியும் இல்லை. இந்த இடத்துல 2.5 மாசம் நீங்க எல்லாம் நிறைய பேர் அப்படியே ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறீங்க. 2.5 மாசத்துக்கு முன்னாடி அந்த நடிப்பெல்லாம் இருந்துச்சு உங்களுக்கு. ஐயோ பாஸ்டர் ஜோம் பண்ணிக்கணும், ஐயோ பாஸ்டர் நம்ம இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். காணும் இன்னைக்கு அதெல்லாம். நிறைய பேர் நடிப்பில் இருக்கிறோம். நடிக்காதீங்க, சரண்டர் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் சரண்டர். 2வது காரியம், ஜெபத்தினால் ஆண்டவரோடு கூட நடக்க முடியும். ஜெபத்தினால ஆண்டவரோடு கூட நடக்க முடியும். ஜெபம் பண்ணு, ஜெபம் உன்னுடைய உயிரா இருக்கட்டும். அந்த செருப்பு ஸ்டாண்ட் வச்சுருப்போமே, ஷூ ஸ்டாண்ட் வீட்டுக்கிட்ட, எப்போ பாரு நான் சொல்லுவேன். நான் அதை அந்த ஷூ ஸ்டாண்ட் கிட்ட அப்படியே போடும்போது, ஆண்டவரே நான் போகிறேன், இப்போ நான் வெளில போகிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க, ஆமேன். ஒரு டிராயிங்கு, ஒரு ஃப்ளையிங் கிஸுக்கு, ஏசாமிக்கு, புரியுதா? அந்த செருப்பு ஸ்டாண்ட் கிட்ட திருப்பி வரும்போது, செருப்பு ஸ்டாண்ட் கிட்ட ஜெபம் பண்ணுறதுலாம் கிடையாது. அப்படியே வர வேண்டியது. உள்ள என்ன இருக்குது, ஏது இருக்குது, சாப்பிட்டியா, இதை சாப்பிட்டியா, அதை பண்ணியா, இதை எல்லாத்தையுமே விசாரிக்கிறோமே. ஜெபம், ஜெபத்தில் நடங்க, ஜெபத்தில் நடங்க. 3வது காரியம், வேதத்தை தொடர்ந்து வாசிங்க. வேதத்தை வாசித்தாலே உன்கிட்ட இருக்கிற பிசாசு ஓட்டுவான். நீ கை தூக்காம இருந்த பெரிய அந்த பிசாசு ஓட்டுவான். உன்னை பிடிச்சி வச்சிருந்தா பத்தியா, இன்னைக்கு கை தூக்காம நான் உன் கூட தானே இருக்கிறேன், நீ ஏன் கை தூக்குற சொல்லி உன்னை பிடிச்சி வச்சா பத்தியா, அந்த பிசாசு ஓடிடுவான். இன்னைக்கு வேதத்தை வாசிங்க, வாசிங்க. நான்லாம் என்னுடைய 16 வயசுல நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய சாட்சி 25 அதிகாரம் ஒரு நாள் 25 அதிகாரம் வாசித்திருக்கிறேன், வாசிப்பேன். என்னுடைய 16, 17, 18 என்னுடைய டீனேஜர்ஸ் ஃபுல்லா இந்த வேதம் தாங்க என்னை காப்பாத்துச்சு. இந்த வேதம் தான் என்னை காப்பாத்துச்சு. என்னுடைய டீனேஜ்ல இந்த வேதம் தான் என்னை பாவம் செய்ய விடாம தடுத்துச்சு. வாலிப பிள்ளைங்க நினைச்சுக்கங்க, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பாவத்தையும் நான் செய்யலாம், எனக்கு கேப்பார் மேப்பார் இல்ல நினைக்காத, நினைக்காத. கர்த்தர் உன்னை ஒரு நாள் வந்து நியாயம் விசாரிப்பாரு. உன்னை கேப்பார் மேப்பார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் மேய்ப்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் கேட்பார். சோ வேதத்தை வாசிங்க. நீ பாவம் செய்ய முடியாதபடி சாத்தான் தடுத்து போடுவான். டீச் யுவர் சில்ட்ரன். உங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுங்க, பைபிளை படி. ஐசக் என்னுடைய பாப்பாவும் வெளியில போகும்போது பெவர்லியும் ஃபர்ஸ்ட் பைபிளை வாசியா, ஜோமன்னியா, அதுக்கப்புறம் நீ ஸ்கூலுக்கு போயிடலாம், போகாத அப்படியே சொல்லுவேன். முதல் கத்து கொடுங்க, அதை கத்து கொடுங்க. எப்படி வாசிக்கணும், நீ எப்படி வாசி, இன்னைக்கு என்ன வாசித்தான்னு கேளுங்க. Have discussion with your children. பைபிள் டிஸ்கஷனை பண்ணுங்க உங்க பிள்ளைங்க கூட. உங்களுக்கே பைபிள் தெரியாது, அவங்களை கத்து கொடுக்கணும்னு சொல்றீங்களா? நீங்க பைபிளை வாசிங்க. 4வது காரியம், எல்லாவற்றையும் ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க. எல்லாத்துலயும் ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உண்மை விசுவாசிக்கிறேன், நான் உங்களை நம்புறேன், நீங்க எனக்கு தேவை, நான் உங்களை நம்புறேன். இந்த மாதிரி நம்பிக்கையிலோ விசுவாசத்துல நீங்க பழகுறீங்கன்னாக்கா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை விட்டு பிரியவே மாட்டாருங்க, உங்களை விட்டு கடந்து போகவே மாட்டாருங்க.
ஒரு 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 காரியம் உனக்கு முன்னாடி எதிராக வருதுன்னா யூ மஸ்ட் நோ ஒரு அதுக்கு ஒரு வேத வசனம் இருக்குதுன்னு தெரியணும் உனக்கு. ஆண்டவரே இத்தனை பேர் எதிர்த்து வராங்க ஆண்டவரே, அதுக்கு ஒரு வேத வசனத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் உனக்காக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு நாளுங்க உயர்த்தி காட்டுகிற தேவனுங்க, அவரு உயர்த்தி வைக்கிற தேவனுங்க, உயர்த்தி வைக்கிற தேவன். வாக்கிங் வித் காட் மேக்ஸ் அவர் ஜர்னி ஈஸியர். வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு கூட நடக்கும்போது வாழ்க்கை ஈஸியா போகும், ரொம்ப ஈஸியா போகும். பேதுரு ஆண்டவர் போய் கூப்பிடுறாரு. எங்க போய் கூப்பிடுறாரு? படகுல. பேதுரு செஞ்ச ஒரு பெரிய, ஆண்டவர் போயிட்டு பேதுரு கூப்பிட போற, எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப இஷ்டம். பேதுரு கூப்பிட போறேன்லாம் சொல்லல. ஃபர்ஸ்ட் போனோன்னே, கேன் ஐ யூஸ் யுவர் போட் டு சிட்? உன் போட்டை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் உட்காரத்துக்கு. சே, அவர்கிட்ட இருந்து கத்துக்கணுங்க, நம்ம நிறைய கத்துக்கணும். உன் போட்ல நான் கொஞ்சம் உட்காருட்டா? எதுக்கு கூடன்னு கேட்கல பேதுரு, உட்கார வச்சுட்டாரு. உட்காந்துக்குங்க, போட்டை கொடுத்தாரு. அதுல உட்காந்து பிரசங்கம் பண்ண தொடங்கிட்டார் ஆண்டவர். அது பாருங்க, ஒரு போட்டை ஆண்டவருக்கு கொடுத்தாரு. எத்தனை போட்டை கொடுத்தாரு ஆண்டவருக்கு? ஒரு போட்டை. கர்த்தர் 2 போட்டு ஃபுல்லா மீனை தந்தார், வலை கிழிக்கிற அளவு. அதான் கர்த்தர். அந்த கர்த்தரை அனுபவிங்க. நீ ஒரு போட்டு கொடுப்ப, நீ ஒரு வாழ்க்கையை கொடுப்ப, நீ ஒரு 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 நன்மை செய்வ ஆண்டவருக்கு. கர்த்தர் என்னைக்குமே டபுளா செய்கிற தேவன், டபுளா செய்கிற தேவன் உனக்காக. என்னைக்குமே அவர் கணக்கு எழுதி வைப்பாருங்க, கணக்கு எழுதி வைப்பாரு. நீ செய்யற நன்மையெல்லாம் கணக்கு எழுதி வைப்பாரு அவரு. ஒரு நாள் அவரு கைவிடவே மாட்டாரு. கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் ஆண்டவரே நான் உமக்காக கொடுக்கிறேன், கிடைக்கிற ஒவ்வொரு காரியத்தை நான் உமக்காக கொடுக்கிறேன் ஆண்டவரே, கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் உமக்காக ஸ்பெண்ட் பண்றேன். யாரை பார்த்தாலும் ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் நான்லாம் துடிப்பேன். அந்த வாலிப வயசுல 30 பைபிளை மாட்டிக்கிட்டு அந்த இமயமலை கிட்ட அந்த சிம்லால ஏறுவேன் பாருங்க, சொல்லிக்கிட்டே இருவேன், எனக்காக சிலுவை சுமந்துட்டு போனீங்கல்ல, நான் 30 பைபிளை தூக்கிட்டு உமக்காக நான் போறேன் ஆண்டவரே. இந்த மலையில ஏறி போனா 5 வீடு தான் இருக்கும், அந்த 5 வீடுல டிராக்ஸ் கொடுத்துட்டு வருவேன். இறங்கி வருவோம், இந்த மலையில ஏறுவோம், 5 வீடு தான் இருக்கும், அங்க ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு வருவோம். எத்தனை பாடுகளை அனுபவிச்சோம். ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு? ஏன் அந்த ஆசீர்வாதங்களை தலைமுறையாக அனுப்ப மாட்டாரு? தயவுசெய்து சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க கேட்டு எதையாச்சும் செய்து முடி. டெய்லி ஆண்டவரே நான் எதையாச்சும் உமக்காக செய்யறேன் ஆண்டவரே, நான் வைராக்கியமா நிக்கிறேன் ஆண்டவரே, நான் வைராக்கியமா போறேன் ஆண்டவரே, வைராக்கியமா நான் பேசுவேன் ஆண்டவரே. நான் அந்த லாஸ்ட் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம போனோமே, அதை மறக்கவே மாட்டேன். எனக்கு திடீர்னு போயிட்டு எதனா ஒரு கல்யாணத்தில் போவேன், எதனா ஒரு ஃபங்க்ஷனில் இருப்பேன். யாருன்னா அவன் சொல்லுவாங்க, ஐரமா உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன், எப்படி அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு அவ்வளோ தைரியமாக பேசுனீங்க? போலீஸ் எதிர்க்கே பேசின்னு போனோம், பார்த்தீங்களா? நம்ம போலீஸ் எதிர்க்கே பேசின்னு போகிறோம், எப்படி போய் நீங்கள் அப்படி தைரியமாக பேசுனீங்க? அந்த சந்தோஷம் இன்னைக்கே என்னை விட்டு போலங்க. அந்த கர்த்தருக்காக ஓப்பன் ஏர் ஸ்ட்ரீட்ல போயிட்டு ப்ரீச் பண்ணின்னு போனது இன்னமும் என் மனசுல இருந்து, என் இருதயத்துல இருந்து போகவே இல்லை அந்த சந்தோஷம். சே, இன்னொரு நாள் வருமா அது மாதிரி? இன்னொரு நாள் வருமா அந்த மாதிரி கிடைக்குமா? டெய்லியே கர்த்தருக்காக சொல்லுங்க. டெய்லியே ஆண்டவரே நான் சொல்றேன், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு காரியம் நான் சொல்றேன், நீ கர்த்தருக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தருக்காக எவ்வளவுக்கு எவ்வளவு ஊழியம் செய்றீங்களோ, அத்தனையும் உங்க பிள்ளைங்க மேலதான், அத்தனையும் உங்க பிள்ளைங்க மேலதான். தயவுசெய்து சொல்றேன், ஒரு ஆத்மாக்காக கர்த்தர், ஒரு ஆத்மா மனம் திரும்ப பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை உன் பிள்ளைகள் மேல காட்டுறாரு. எவ்வளோ ஹாப்பியா இருக்கும்ல, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்ல. ஆண்டவரே என் பிள்ளைங்களை நீ ஆசீர்வதிக்கிறீங்களே, ஆண்டவரே என் பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு வச்சிருக்கிறீங்களே, ஆண்டவரே என் பிள்ளைங்களை நீங்க இப்படி வச்சிருக்கிறீங்களே, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். நான் சொல்றேன், தயவுசெய்து சொல்றேன், ஒவ்வொரு பேரண்ட்ஸையும் ஐ ப்ளீஸ் ரொம்ப பெக் பண்ணி கேட்கிறேன். ஏன்னா எங்க அம்மா அப்பா செஞ்சாங்க, இன்னைக்கு நாங்க செய்யறோம், எங்க பிள்ளைங்க அதை செய்யணும்னா நான் ஆய்சக்கிட்ட சொல்றேன், டே என்னன்னா வேலை செய்யடா, ஆண்டவருக்காக உழைக்கணும். ஐசக்கும் பாப்பாங்க வெவர்லிக்கும் ஆண்டவருக்காக நீங்க உழைங்க, அதை தான் நான் சொல்லுவேன். நீ ஆண்டவருக்காக எதனா ஒன்று செஞ்சுக்கிட்டே இரு, ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று செய், வல்லமையா இறங்குங்க. அந்த காலத்துல அந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து தமிழை கத்துக்கிட்டு தமிழ் பைபிளை எழுதினாங்க, சான்ஸ்கிரிட் பைபிளை எழுதினாங்க. அவ்வளோ கமிட்மெண்ட் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் நீ சீக்கிரம் வா சர்ச்சுக்குன்னு சொல்றதுக்கு நம்ம எவ்வளோ லேட்டா வரோம்ல, எவ்வளோ லேட்டா வரோம்ல.
தயவு செய்து யோசிங்க. ஆண்டவரே, இந்த உலகத்துல நான் எதையாவது உங்களுக்காக நான் செஞ்சுட்டு போயிடணும் ஆண்டவரே, எப்படியாவது உங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிடணும் ஆண்டவரே, எதையாவது நான் கண்ணை மூடும் போது ஆண்டவரே, இங்கிருந்து போறது யாரு பரலோகத்துக்கு? ஏன் ஆத்துமா, நான் ஆண்டவருக்காக சேர்த்து வச்ச ஆத்துமா. 2 தான் போக போகுது, வேற எதுவும் இல்லை. தயவுசெய்து சொல்றேன், அந்த அண்ணல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே என்னை இப்படி வைத்து யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே, இப்படி வைத்து யூஸ் பண்ணுங்க ஆண்டவரே. ஒருத்தர் வழியில, நான் கடைசியா முடிக்க போறேன், ஒருத்தர் வழியில நடந்துகிட்டே போனாராம். ஒரு சின்ன பிள்ளை போயிட்டு அவர்கிட்ட கேட்டுச்சான். என்ன கேட்டுச்சுனாக்கா, நீங்க ஏன் ஏசாமியை ஏத்துக்க மாட்டீங்க? ஏசாமி நீங்க ஏன் இயேசுவை நேசிப்பதில்லைன்னு சொல்லி கேட்டுச்சான். ஸ்கூலுக்கு போகும்போது ஒருத்தரை பார்த்து, அந்த பொண்ணை பார்த்து அவர் முறைச்சிட்டு போனாராம், அவர் திட்டிட்டு போனாராம். உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ ஏன் இந்த கேள்வியை கேட்ட, எனக்கு இயேசு பிடிக்காது சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் ஆபீஸ்ல போன பிறகு அவர் முன்னாடி என்ன தோணுதா, என்ன தெரியுதா, ஐயா நீங்க ஏன் இயேசுவை நேசிக்கவில்லை அதுதான் தெரியுதான். அவர் திருப்பி மார்க்கெட்டுக்கு போனாராம். அந்த சத்தம், அங்க காய்கறி விற்கிற சத்தம் கேட்கலையா, ஐயா நீங்க ஏன் இயேசுவை ஏத்துக்கல. அவர் வெளியில போனாரா, ட்ரெயின்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரா, ஐயா நீங்க ஏன் இயேசுவை ஏத்துக்கல. அவர் வேற எங்கேயோ போறாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க, ஐயா நீங்க ஏன் இயேசுவை ஏத்துக்கல. இதே கேள்வி வந்துகிட்டே இருந்துதான். அந்த சின்ன பொண்ணுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். வீட்டுக்கு வந்தாரு. எங்கேயோ குப்பையில ஒரு யோவான் எழுதின சுவிசேஷம் கடந்துச்சான். எங்கேயோ குப்பையில ஓடி போய் தேடினார். அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த யோவானை எடுத்து வாசித்தாரு. வாசிக்க ஆரம்பிச்சாரு. என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர்கிட்ட ஒரு கேள்வி வந்துச்சு. அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி, எங்க போனாலும் இன்னைக்கு இந்த கேள்விதான் எனக்கு வந்துச்சு, நான் ஏன் இயேசுவை நேசிக்க கூடாது, நான் ஏன் இயேசுவை நேசிக்க கூடாது. அந்த இடத்துல யோவான் புஸ்தகத்தை படிச்சு, யோவான் சுவிசேஷத்தை படிச்சு, அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணுடைய குரலால டிஸ்டர்ப் பண்ணவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். உங்ககிட்ட கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. ஒரு ரமேஷ் மூலமா ஒரு கணேஷ் ஏற்றுக்கொண்டாரு. உங்க மூலமா யாரோ ஒரு ஆத்மா காத்துட்டு இருக்குது. நீ ஏன் இயேசுவை நேசிக்க கூடாதுன்னு கேட்க இன்னைக்கு யாரோ காத்துட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக. அந்த குரலுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க. அது நீயா கூட இருக்கலாமே. தயவு செய்து எழுந்து நின்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எவ்வளோ தவறுகளை செஞ்சோம், எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த இயேசுவை நேசிக்க கூடாதா? அந்த இயேசுவை நீ ஏன் நேசிக்கல? எனக்கு தெரியல ஆண்டவர் கூட நான் எப்படி வாழணும்னு தெரியல, நான் விட்டுட்டேன் ஆண்டவரை, மன்னிப்பு கேளுங்க. நிறைய பேர் மன்னிப்பு கேளுங்க, தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரை நான் விட்டுட்டேன், உங்களை விட்டு தூரமா போயிட்டேன், உங்களை விட்டு நான் தூரமா போயிட்டேன் ஆண்டவரை. I need you Father, I need you Holy Spirit, I need you Comforter. ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலை, சாத்தானை ஜெயிக்க விடுதலை எனக்கு தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆத்மா ஆதாயத்தை ஆண்டவர் அறியாதவங்களுக்கு நான் கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆத்மா பாரத்தை கொடுங்க. ஏசப்பா நான் உமக்காக உழைக்கணும். கர்த்தர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறதான், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறாரு. மகளே மக, கர்த்தர் ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில செய்யணும்னு காத்துட்டு இருக்கிறாரு. நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. பரலோகம் அந்த அப்பாயின்மெண்ட் உனக்கு கொடுத்துருச்சு. நான் உமக்காக உழைக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக உழைக்கிறேன் ஆண்டவரே. உனக்கு ஒரு அற்புதம் தேவைனாக்கா இந்த இடத்துல ஒப்பு கொடுத்து, ஏசுவாமி நான் உமக்காக உழைக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக உழைக்கிறேன், உமக்காக நான் ஜீவிக்கிறேன். இயேசுவை தெரியாதவங்களுக்கு நான் இயேசுவை பத்தி கொடுக்கிறேன். ஒப்பு கொடு, ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கிற கரங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. ஒப்பு கொடுக்கிற கரங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. எஸ் லார்ட், எஸ் லார்ட், நான் செய்யறேன் ஆண்டவரே, நான் செய்யறேன் ஆண்டவரே, உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல, இன்னைக்கு என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. ஐ சரண்டர், ஐ சரண்டர் லார்ட். என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க, என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாதா, உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். தயவு